போ மீனா போ. வேலை செய்யலைன்னா யாரு சம்பளம் கொடுக்குறாங்க? சம்பளம் சம்பளம். முதல்ல போய் குழந்தைய தூக்கு. சரி விஜயா, அப்படியே வீட்டுக்காரரை பார்த்தா சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்ல. சீக்கிரமாவா? போயிடுச்சு. உங்களை சீக்கிரமா வர சொன்னாங்க. வந்துடுறீங்களா? சீக்கிரமா வர. சரி. முகத்தோட முகம் முடிய பரவாயில்ல. எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? அம்மங்கரைக்கு போய் காசு வாங்கிட்டு வரலாமா? அரிசி கையை விடு. நீ எதுக்கா கூப்பிடுற? நீ வேணா போ. என்னைக்கு இருந்தாலும் நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கட்டிக்கு போறவன் கூப்பிட்டா என்னப்பா கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? புருஷன் முண்டாட்டிக்குள்ள 1008 தகராறு இருக்கும். நீ என்ன இடையில? லூசு, மறுபடியும் பொண்டாட்டின்னு சொன்ன பல்ல தட்டி கையில குடுத்துருவேன். அப்போ நான் தான் முறை பையன். பைத்தியம். பொண்டாட்டி பொண்டாட்டிங்க பின்னாலேயே சுத்தி உயிரை வாங்கிட்டு இருக்குது கருமம். நான் எங்க உயிரை வாங்குறேன்? உயிரை விடுறேன்னு சொல்லு. மரியாதையா போறே இல்லையா? என்னப்பா? கார்காரா, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. இந்த பாரு, பொம்பளை உருவத்தில் இருக்கிற ஆம்பளவங்க உன்னை பிச்சு விடுவாங்க. ஆமா, உன்னை கொண்டு வீட்டுல விட்டு போறேன். பரவாயில்லைங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம். என் பேரு சங்கர். இந்த எஸ்டேட் சம்பந்தப்பட்ட லாயர் நானு. அடப்பாவி, நான் கைய பிடிச்சி எடுத்தது தப்புன்னு சொல்லி இவன் கைய பிடிச்சிட்டு போறான். காத்திருந்த முண்டாட்டி நேத்து வந்து அடிச்சுட்டு போவாங்கிற கதையா? நம்ம ஒண்ணும் பேசப்படாத, நம்ம விழுந்துட்டோம். நல்ல அடி. உன் பேர் என்னம்மா? விஜயாங்க. இந்த எஸ்டேட்ல தான் வேலை செய்யறேன். அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா? அம்மாவை தவிர வேற யாருமே இல்லைங்க. நான் போயிட்டு வர்றேங்க. ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. நான் வர்றேங்க. விஜயா, யாருடைய இந்தாடி, நான் கேட்கிறேன், பதில் பேசாம போறேன். அவ்வளவு கிராங்கி வந்துருச்சு அவளுக்கு. இரு இரு. அம்மா, உடம்பு எப்படிமா இருக்கு? மருந்து குடிச்சீங்களா? சாப்பிட்டேம்மா. விஜயா, ஏமா இன்னைக்கு இவ்வளவு நேரம்? ஒண்ணு இல்லம்மா. சொல்லு விஜயா. சொல்லவே வெக்கமா இருக்கு. விஜயா, என்னம்மா நடந்தது? அம்மா, 4 பேருக்கு முன்னாடி என் கையை பிடிச்சு இழுத்துட்டாமா அந்த முட்டா பையன் முத்து. நல்ல வேலை ஒருத்தர் காப்பாத்தினாரு. இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குன்னு தெரியுமா? அம்மா, கண்டிப்பா சொல்றேன், இனிமே அந்த மடையை எங்கிட்ட வாழாட்டுனா அவன் போல ஒட்ட நரிச்சு விட்டுருவேன். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவன் பேச்சுக்கு போகாதுன்னு. ஏமா, நானா போறேன்? அவன் தான் ஈனு பல்ல இழுச்சுக்கிட்டு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஏன் பின்னால சுத்துறான்? விஜயா, அவன் வந்தாலும் சரி, நீ ஒதுங்கிதான் போகணும். எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது. ஏமா, ஏன் பேசக்கூடாது? கூடாதுன்னா கூடாது. அம்மா, நான் புரியாம தான் கேக்குறேன். அந்த அகிலாண்டத்துக்கு முத்துக்கு ஏமா இப்படி பயந்து எடுக்கிறீங்க? சொல்லுங்க அம்மா. அம்மா, என்கிட்ட சொல்லுங்க அம்மா. அம்மா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. சொல்லவும் வேண்டாம். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளை நானா அதியா நினைச்சுட்டாளா? அடிச்சவ கைய 2 முடிச்சு அடுப்புல வைக்கல. என் பேர் அகிலாண்டம்ல. வாடா. ஏண்டி பண்றா? எங்கடி உன் மகன்? வெளியில போயிருக்கா.
உட்கார்றதுக்கு வரல. ஏண்டி ஆத்தாடு மகன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தெருவுல சிவனேன்னு போய்கிட்டு இருந்த அப்பாவி பிள்ளைய வலுச்சண்டைக்கு இழுத்து எவனே கொண்டு அடிக்க வச்சாலாமே. எவன்டி அவன்? எங்க என்பது பிடிச்சா? அகிலாண்டோ, இப்படி கண்டவனுங்களை எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த தெருவைய விலைக்கு வாங்கிடலாம் நினைச்சுக்கிட்டீங்களா? உன் மகதானே அவ, உன்ன போலதானே இருப்பா. இப்படித்தானே நீங்க. அதெல்லாம் சொல்லாது. அப்படிதான் சொல்லுவேன். நீ யாரடி என்ன தடுக்க? என் இஷ்டம். நான் சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன். வேண்டாம் அகிலாண்டோ, தயவு செஞ்சு சொல்லாது. உன்னை தவிர அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தெரியாதுல்ல? தெரியாதுல்ல? இப்ப தெரிய வைக்கிறேன் பாரு. அகிலாண்டோ, யார் இந்த தெருவுல? எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும். வேண்டாம் அகிலாண்டோ, யாரையும் கூப்பிடாதே. சொல்லாத அகிலாண்டோ. நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னைய பார்க்காம போறீங்க? வாங்க இங்க. அகிலாண்டோ, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னை தவிர அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. என் மகளுக்கு கூட தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சா எனக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு ஆசை எனக்கு இல்லாம போயிடும். கார பிடிச்சு கேட்கிறேன். சொல்லாத அகிலாண்டோ. உனக்காக என் வாழ்நாள் பூரா நான் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கேன். என்ன ஏன் பேச மாட்டேங்கிற? ஓஹோ, இவர் பட்டணத்துக்காரராச்சே, எதையாவது சொல்லி ஏமாத்திட்டு வரேன்னு பயப்படுறியா? இவர் நான் ஒரிஜினல் பட்டணம் இல்ல, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தவன் தான். ஐயோ, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. வாயளவுல சொல்றே தவிர முகத்துல சந்தேகக்குறி இருந்துகிட்டே இருக்கேன். உங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றீங்களாக்கா? அப்படி இருந்தா இவ்வளவு நேரம் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ போயிடுவேன்னு சொல்றீங்களா? ஆமா, போயிடுவேன். தனியா இல்ல, உன்னையும் கூட அழைச்சிட்டு. எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்கேயே போறது. உங்க பொண்ணை நான் தான் கட்டிக்க போறேன்ட்டு அவங்க கிட்ட நேர்ல கேட்டு முடிவு பண்ணிடுறது எப்படி? இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அவசரம். ஆமாமா, விஷயங்கள்ல நான் கொஞ்சம் அவசரக்காரன் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனாலும் அவசரப்பட வேண்டிய விஷயத்துக்கு அவசரப்பட்டு தான் ஆகணும். விஜயா, மனசுக்கு பிடித்தமான நல்ல மனைவி கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்ச சந்தர்ப்பத்தை இழந்துறவன் தான் முட்டாள். இப்போ எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கா? ஏன் கிடைக்கலையா? விஜயா, நீ ஏன் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்துரு. நாளைக்கு உனக்காக இதே இடத்துல நான் காத்துட்டு இருக்கேன். இதே இடத்துல? இதே இடத்துல. இதே இடத்துல. அம்மா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்மா. சாத்துக்குடி ஒரு டஜன் வாங்கணும் இருந்தம்மா. விலை அதிகமா இருந்ததுனால 2 தான் வாங்கினேன். நாளைக்கு நிறை. என்னம்மா? ஐயோ, தூரம் ரொம்ப இருக்குதே. அம்மா, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேம்மா. அம்மா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் போய் டாக்டர் ஐயாவை கூட்டிட்டு வரேம்மா. சொல்றதுக்கு பொட்டியை திறந்து அடியில ஒரு கவர் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. என்னம்மா இது? உடம்பு நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நான் போய் டாக்டர் ஐயாவை கூட்டிட்டு வரேன். எனக்கு ஒண்ணு இல்லை, சொல்றதுக்கு இந்த கவர் எடுத்துட்டு வா. போம்மா, போ. என் முடிவு நிறைவேற்றுமா? அம்மா, இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். எனக்கு அப்புறம் நீ இந்த ஊர்ல இருக்க முடியாதுமா. அகிலாண்டோ, அகிலாண்டோ உன்னை சும்மா விட மாட்டா, சும்மா விட மாட்டா. அம்மா, நான் இப்ப சொல்றது கவனமா கேளுமா.
இந்த கவர் மேல ஒருத்தருடைய பேரும் விலாசமும் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட போறோம். நிச்சயம் உனக்கு வேற தருவார். நீ நல்லபடியா நடந்துக்க, நல்லபடியா நடந்துக்கம்மா. அம்மா அம்மா அழாதக்கா, நான் சொல்றத கேளுங்க. இந்த பாலையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுக்கா. சாப்பிடு விஜய். நேற்றுக்கு ராத்திரில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க. கொஞ்சம் பாலாவது சாப்பிடு விஜய். வீட்டுக்கு கூப்பிட்டாலாம் வரமாட்டேங்கிற. பச்சை பிள்ளை மாதிரி எப்போ அழுதுகிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகம்மா? கொஞ்சமாவது சாப்பிடுமா. எனக்கு ஆதரவா இருந்த ஒரே ஒரு ஜீவன், அதுவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இனிமே எனக்கு யார் இருக்கா? யார் இருக்கா? நேற்றிலிருந்து நானும் சாப்பிடல தெரியுமா? நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். ஏண்டா உன்னை காணமேன்னு நான் அங்க அழுதுகிட்டு இருந்தா நீ இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கியா? வாடா வீட்டுக்கு. போமா. அவங்க அம்மா செத்துட்டான்னு அழுதுகிட்டு இருக்குது. அவ அம்மா செத்த நீ ஏண்டா அழுகுற? எங்க அம்மா செத்த மாதிரி இருக்கேம்மா. எழுதுட்டா. வரமாட்டேம்மா. ஓஹோ, அவ்வளவுக்கு முத்தி போச்சா? ஏண்டி சோத்து நிலக்கு கூட இல்லாம ஒன்னே சுத்திட்டு இருக்கானே, அவனுக்கு என்னடி மாய மருந்து போட்ட? அகிலாண்டம், உங்க அம்மா பத்தி தானே உனக்கு இருக்கும். அகிலாண்டம், எந்த நேரத்துல எது பேசணுங்கிறது தெரியாது. உன்னைய ஒரு பொம்பளைன்னு படைச்சானே. ஏய், யார பார்த்து மிரட்டுற? அல்ல வேற ஆள்கிட்ட வச்சுக்கோ. நீ இந்த ஊர்ல இருக்க முடியாது அகிலாண்டம். உன்னை சும்மா விட மாட்டா, உன்னை சும்மா விட மாட்டா. நிறுத்துங்க. காலங்காத்தால என் வீட்டு முன்னால வந்து ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? நிஜமாட்டாமா சொல்றோம். விஜய் அவ வீட்டுல காணோம். அவ எங்க ஓடி போயிட்டான்? அவ எங்க போனாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு தெரியாதா? தெரியாது. நீதானே உன் மகனுக்கு அவளை கட்டி வைக்கும் ஒத்த கால நின்ன. இப்படி மறைச்சு வச்சு உன் மகனை கட்டி வச்சு நினைக்கிறேன் நீ? அந்தமான பொண்ணு. உனக்கு தெரியாம அவ எங்கேயும் போயிருக்க முடியாது. மரியாதை சொல்லு. எங்க கூச்சல் பண்ணுங்க. போங்கயா. யார் போகாதீங்க. அப்படி நில்லுங்க. என்னைக்குடா இந்த மாதிரி கும்பல் சேரும் அவங்க கிட்ட நீ மாட்டிக்குவே அப்படின்னு அம்மா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சந்தர்ப்பம் வந்துச்சு. இப்ப கேக்குற சொல்லு. எங்க தாப்பா புத்து? 1000 தான் இருந்தாலும் உன்னை பெத்தவப்பா. இது 1000 தான் இருந்தாலும் எங்க கிட்ட ஏதோ 1000 இருந்தா ஏன்டா நாங்க ஆப்ப வைக்கிறோம்? விலகடா. அம்மா இப்ப சொல்லு. எங்க அட பாவி, என் கடை கரண்டிய காட்டி என்னையே பயமுறுத்துறீங்களா? பாவி பாவி பாவி. பாத்தியாம்மா தங்கு புடிச்ச மாதிரி கத்துறத பாத்தியா? எங்க பெத்தவன் சொன்ன எனக்கா நீ கேட்டாடா? பெத்தவன் சொல்றேன் பாவி பாவிங்கிறான். ஆமா ஐயா ஐயா, நீங்கெல்லாம் அங்கங்க தானே தேடினீங்க. நான் ஊர் பூரா தேடினையா. மூளை முடுக்க விடாம எல்லா இடத்தையும் தேடினேன். இடத்துல போய் பார்ப்பேன், இருக்க மாட்டான். சே, இங்கேயும் இல்லாம போயிட்டானே அப்படின்னு திரும்புவேன். இருந்தாலும் சபலம். ஒருவேளை நம்ம தான் சரியா பாக்குறியோ அப்படின்னு மறுபடியும் பார்ப்பேன். அவதான் இல்லையே. எப்படி கிடைப்பா? அம்மா தோத்துட்டேம்மா. சத்தியமா சொல்லிட்டா. அவன் எங்க பண்ணாலும் எனக்கு தெரியாதுடா. நீ பண்ணாத. பாத்தியாமா பார், நீ சுட்டு வித்து காசாக்கி சோத்தத்தின்னு உயிரோடு இருக்கிறியே, இந்த ஆபத்து மேல சத்தியமா சொல்றேன். இந்த மருமா என் பொண்டாட்டி இல்லாம சத்தியமா இந்த வீட்டு பக்கம் திரும்ப மாட்டேன்.
கீழே போடக்கூடாது. இதை கீழே போட்டா இதையும் வித்து நீ காசாக்கி தின்றவன் நான் வரேன். அப்படியா சோகநாதா யாராங்க? கணேசா கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. எல்லாம் என்னடா பண்றீங்க? ஏண்டா எங்கடா அவன் ஆளு அந்த வேடுக்கிழமை முண்டா தேவட்டி, நான் தான் வெளியில போயிட்டு வர்றேன். அது வரைக்கும் ஐயாவை பாத்துக்கன்னு சொல்லி போறேன். வேடுக்கிழமை எங்கயா? என்னடா இங்க கூட்டம்? இது ஒரு எழுத்து சும்மா இருங்க ஐயா. வீட்டு எஜமானி மலைகளை ஒண்ணும் சொல்றது இல்லையா என்னமோ? வேற யார் சொன்னா தாண்டா கேப்பீங்க நீங்க? கொஞ்சம் தொந்தரவு கொடுக்காதீங்க. இங்க முக்கியமான கணக்கு எழுதுறோம். விவேஷா இப்படி சொன்னா அவருக்கு புரியுமா? விளக்கமா சொல்ல வேண்டாம். அதாவது வீட்டு வேலைக்காரர்கள் சங்கம், அதை சுருக்கமா விவேஷா அப்படின்னு மாத்தி வச்சிருக்கான். சனிப்பை, உங்களுக்கு ஒரு சங்கம் வேற. உங்க திருட்டுத்தனம் எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கியாடா? அண்ணே, நீங்களும் சங்கத்துல சேருங்கண்ணா. ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. செருப்ப நடிகா யோசிக்கப்ப ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு இருக்கா? நான் வர்றேன். போயே வந்து மிதி மிதிக்கிறான் யோசிக்கப்ப மிதி. ஏய், இங்க இருந்த ஒழுங்கா முறையா நம்ம கணக்கு எழுத முடியாது. நான் அப்பவே சொன்னேன் தோட்டத்துக்கு போலாம் வா. வேணும் எஜமா எங்கடா போயிட்டுங்க? தண்ணி தண்ணி தண்ணின்னு கரடியா கத்துட்டு இருக்கனடா. ஒரு கரடியும் காணும் மேடா. ஐயோ எஜமா என்ன விஷயம் தெரியுமாடா அவனுக்கு? நான் யார் தெரியுமாடா? மேஜர் ஜெனரல் அருணாச்சலத்தினுடைய ஒரே மகன், ஒன்லி சன். பணம் எக்கச்சக்கமா இருக்கு. லேண்ட்ஸ், பங்களோஸ், காஸ், மக்களும். என் வைஃப் பிரசிடென்ட் லேடி ஹோப்ஸ் லேடிஸ் கிளப். என் டாக்டர் பெரிய அரிஸ்டிகேட் காலையில படிக்கிறான். ஏன் என் வியாதி மட்டும் என்ன? அது ஹை கிளாஸ் தான்டா. ஹார்ட் டிசீஸ், ஹிருதய நோய். வேணும். ஐயோ எல்லாமே டாப் கிளாஸா, எல்லாமே டாப். ஐயோ எஜமா இப்படி எல்லாம் நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருங்க. அடப்போடா, அவனுக்கு பயண்டா. நான் எங்க போயிட போறேனோ அவனுக்கு பில்லு சேராதுன்னு. அதுக்குள்ள போயிடுவேனடா. இன்னும் எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது இருக்கு. வாங்க ஐயா, வாங்க. என்ன ஐயா? ஒரு பொண்ணு இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. அது அங்க நிக்குதுங்க. அன்பு கணவருக்கு மங்களம் எழுதி கொண்டது. இந்த லெட்டர் கொண்டு வருவது உங்க மக விஜயா. ஆனா நீங்க தான் அவளுடைய அப்பாங்கிறது அவளுக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில நாங்க 2 பேரும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம். இவ்வளவு வசதி இருந்தும் அந்த நிலைமையில கூட உதவி செய்ய வராத உங்களை போய் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டிலேயே எப்படி இருக்கிறதுன்னு அவ நினைச்சுட்டா. அப்புறம் உயிரோடையே இருக்க மாட்டான். தயவு செஞ்சு அதை மாத்திரம் சொல்லாதீங்க. சீக்கிரமா திரும்பி வரதா சொல்லிட்டு போன நீங்க வரவே இல்லை. தேடி அலைஞ்ச என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு குழந்தைக்கு தாயாகி படாத பாடுபட்டு அதை வளர்த்து ஆளாக்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடமும் தெரிஞ்சது. ஆனா நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிட விரும்பல. பெத்த தகப்பங்கிற முறையில நீங்க விஜயாவுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைச்சா அவளுக்கு ஒரு வேலை கொடுங்க. அந்த வேலைக்காரியோட அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிளை பார்த்து கட்டி வச்சிருங்க. தப்பி தவறி கூட நீங்க யாருங்கிறது அவளுக்கு சொல்லிடாதீங்க. இதுதான் என் கடைசி விருப்பம். ஆமா, நீங்க இதை படிக்கும்போது மங்களம் உயிரோடு இருக்கவே மாட்டேன். மங்களா, மங்களம் வேணும். ஐயா, என் மங்களம் கழுத எதிர்க்க ஐயா. என் மங்களம் கழுத எதிர்க்க வேணும். அந்த பொண்ணு என் பொண்ணுதான் வேணும். ஐயா என்ன சொல்றீங்க? ஆமா வேணும். அந்த பொண்ணு என் பொண்ணுதான். பார்ப்போம், கூட்டு பார்ப்போம். பயப்படாம வா. நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. வா வாமா.
விஜயா, ஐயா ஐயா, ஏன் அழுகுறீங்க? அந்த லெட்டர்ல ஏதாவது தப்பா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நீங்க எனக்கு வேலை கொடுப்பீங்க, உங்க மனசு போனாம நடந்துக்கணும்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க ஐயா. விஜயா. ஆமாங்க, அம்மா சொன்ன மாதிரி நான் நல்லபடியா நடந்துக்குவேன். ஐயா, தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஐயா. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. என்ன பாருமா, என்ன பாரு, நல்லா பாருமா. நான் யாரும் தெரியல உனக்கு. தெரியலம்மா உனக்கு. ஐயா அம்மா, இனி உங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. நீங்க நல்லா வேலை செஞ்சு பேசாம இரு. ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. யாரு? கமலம். இது ஐயா நல்லபடியா கவனிச்சுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட சொன்னமே, அவர் அனுப்பி வச்சிருக்கேன். உன் பேர் என்ன? விஜயாங்க. உனக்கு எந்த ஊரு? அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா இப்பதான் செத்து போயிட்டாங்க. அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாதுங்க. என்ன அப்பா யாருன்னு தெரியாதா? இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி வேலைக்கு வச்சுக்க முடியும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணுதான். அப்படி ஏதாவது தப்பு தண்டான்னா நமக்கு தான் டாக்டர் இருக்காருங்களே. இது பாருங்க, பேஷண்ட நல்லா கவனிச்சுக்கணும். வேலைக்கு கரெக்டா மருந்து கொடுக்கணும். 1 மாசம் பாப்பேன். எனக்கு பிடிக்கல 20 rupees சம்பளம் கொடுப்பேன். சரி, நீ போ. டார்லிங், எனக்கு 1000 rupees வேணும். உடனே செக் போட்டு அனுப்புவோம். டாடி, எனக்கு கூட 100 rupees வேணும் டாடி. காலேஜ்ல இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு டாடி. ப்ளீஸ் டாடி. All right, get going. Thank you டாடி. அம்மா, என்ன சுஷீலா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே அந்த வேலைக்கார பொண்ணு, அவளை பார்த்தா அப்பா ஜாட இல்ல? சே, அவளுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. அவளை உங்க டாடி கம்பேர் பண்றியா? நான்சென்ஸ். கேட்டியாடா? கேட்டியாடா? என்ன சொல்ற கேட்டியாடா? என் பொண்ணு அனாதை ஏண்டா? யாரு என்ன சொன்னா என்னங்க? உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்தாச்சு. லெட்டரை படிச்சு பாத்தீங்களா? காலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. குட் மார்னிங் சார். அந்த மைனர் சொத்து சம்பந்தமா நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. அவசரம் ஒண்ணுங்க சார், நிதானமே பார்க்கலாம். சார், சிவசங்கரம் உள்ள போன் பண்ணாரு. அவரோட ஃபேமிலி டிஸ்பியூட் சம்பந்தமா உங்களை உடனே வந்து பார்க்கணுமா? வர சொல். மணி சார், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வர சொல்லு. ஐயா, பேப்பர் படிச்சுட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டாடுறேன். நேரம் ஆச்சு, தூங்குங்க ஐயா. All right, all right. Night. வெரி குட். என்னங்க, எப்படி இருக்கு? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் கொஞ்ச நாளையில எழுத நடக்க ஆரம்பிச்சுவார். பாத்தீங்களா? நான் மருந்து கொடுத்தா சாப்பிடுவாரா? இல்லைங்க, என்ன இருந்தா நான் வேலைக்காரன் தானே. அந்த பொண்ணு வந்த வேலை பாருங்க. இவர் மருந்து சாப்பிடலன்னா அப்பனும் பொண்ணு அடிச்சுக்கிற மாதிரி 2 பேருக்கு ஒரே தகராறு. என்ன பார்வை வேண்டி இருக்கு? மாடியை விட்டு இறங்கணும்னா அந்த பொண்ணு சம்மதிக்குதா? அம்மா, அதுக்கு மட்டும் நீங்க அலோவ் பண்ணாதீங்க. அவருக்கு ஆர்டிசிஸ். அவர் மாடிப்படி ஏறி இறங்கவே கூடாது. இந்த ரூம்லயே இருக்கணும். ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அப்போ நான் வரட்டுங்களா?
போய் ஜூஸ் கொண்டு வரேன். இம்ப்ரூவ்மெண்டா? இது என்ன சொல்றது? டாக்டர் முதல்ல இவன் ரிப்பேர் பண்ணிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் உடம்பு சௌரியமான ஆட்டம் போட ஆரம்பிச்சு. டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? டாக்டர் ஒண்ணும் தெரியாதா? மலைச்சு போயிருக்கிற மாயமா இருக்கு. வீடே மாறி போயிருக்குது. வேலைக்காரங்க எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க. நீங்க படுத்த படுக்க இருப்பீங்கன்னு பார்த்தா எந்திரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. யாராவது மந்திரவாதி வந்து மேஜிக் பண்ணிட்டாங்களா? மந்திரம் எல்லாம் 2 நாளிகை தானுங்களே. இது எப்போ நிலைச்சு நிக்கும். ஆமா, நீ ஏன்டா நிக்கிற? உட்காரு. ஆமா சங்கர், ஊர்ல என்ன இத்தனை நாள் கேம்ப் போட்ட? விஷயம் இல்லாம தம்பி கேம்ப் போடும். இல்ல, லைட் தான். மீடியமா சாப்பிடுறதா கொண்டு வரேன். உண்மையிலே எல்லாம் மாறிடுற. உண்மையிலே மாறி போயிருக்கு. என்னால நம்பவே முடியலையே. காரணம் தெரியுமா உனக்கு? என்ன? இது கூட்ட சொல்றேன். என்னையே கூட்டு வரணும்? ஏன் இவர் வரமாட்டாரா? இத்தனை நாளா ஊர்ல இருந்தாரு. என்ன மதிச்சு ஒரு லெட்டராவது போட்டாரா? கேளுங்கப்பா. ஐயோ, விஷயமே தெரியாத உனக்கு. தம்பி போன ஊர்ல போஸ்ட் ஆபீஸே கிடையாதா? லெட்டர் எப்படி எழுதுவான்? வக்கீல் இல்ல, அதெல்லாம் அழகா பேசுவார். வக்கீல் சார், எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சுசிலா, ஒருத்தர் கிட்ட இல்லாத பொருளை வாங்கி கொடுக்கறதா அழகு. நானும் தேடி தேடி பார்த்தேன். எந்த பொருளை பார்த்தாலும் அது உங்ககிட்ட இருக்கிற பொருளா இருக்கு. நான் என்ன செய்யறது? உங்களுக்கு தான் அக்கறை இல்ல. ஆனா உங்களுக்காக நான் என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியுமா? வாங்க போப்பா, வாங்கண்ணா. இப்படி உட்காருங்க, அசையவே கூடாது. அத்தா, இந்த டிரான்சிஸ்டர் பாத்தீங்களா? நான் பாக்குறேன். உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கினேன். நல்லா இருக்கா? இருக்கு. இத பாத்தீங்களா? என்னது? ஏன் அங்கேயே நின்னுட்ட? எங்க அத்தா தான். பரவாயில்ல, வரலாம். உங்க பேர் விஜயா. நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்கா. ரொம்ப நல்லவர். வாங்கப்பா, இன்னைக்கு என் கையால தான் நீங்க காஃபி சாப்பிடணும். அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? ஆமா, எங்க அத்தா கிட்ட நான் விளையாடுறேன். அவன் ஒரு வேலைக்காரி. அவன் என்ன நினைக்கிறது? சொல்ல மறந்துட்டேனே, வர்ற செவ்வாய்க்கிழமை என் பிறந்த நாள். நீங்க கண்டிப்பா வந்துடணும். மறந்து போறீங்க. அக்கா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 10 ரூபா பணம் கொடு. உன் மான முழுசா கொண்டு வந்து இறக்குறேன். ஆமா, இப்படிதான் ஒவ்வொரு தடையும் வாங்கிட்டு பாட வெறும் கையோட வந்து நிக்கிறேன். என் மகன் வந்த பாடம் இல்ல. இதுவரைக்கும் உன் மகன் இருந்த இடம் தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ பணத்தை மாத்திரம் கொடு. இந்த மெயில போய் அடுத்த லோக்கல்ல வரேன். குழந்தை திருடிமா வீட்டுக்குள்ள போந்துட்டு இருக்கோம். பக்கத்து தெருவுல காணாம குழந்தைல இவன் தான் திருடி. ஆமா, நான் குழந்தை இருக்கணும் அழுதுட்டு இருக்கேன். ஏன் வீட்டுக்குள்ள வந்து விட்டியடா? அங்க குழந்தை இல்லடா. வாடா இங்க. ஏன் பாத்துட்டு நிக்கிறீங்க? மரியாதையா வெளியே வந்துடாமா. ஏன் வந்துருனா வந்துரு. மூக்கு முட்டை தின்றீங்களா? வாங்க வாங்க. நீ யாருடா? சாமியா அம்மா முத்தே, இதெல்லாம்
உனக்கு என்ன வேலை? என்னம்மா? ஐயா, இன்னைக்கு சின்னம்மாவுக்கு பிறந்த நாள். Accept my regards, Daddy. ஏதோ கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. என்னம்மா இது? அப்பாட்ட இப்படிதான் நமஸ்காரம் பண்றதா? இங்க பாருங்க. அப்பா, உங்க மகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும்மா, ஒரு குறவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். நீரடா பாடலுக்கு சொல்லழகு, கலையாடலுக்கு பெண்ணழகு, அதை பாராமல் என்னென்ன நினைவு. பாடலுக்கு சொல்லழகு, கலையாடலுக்கு பெண்ணழகு, அதை பாராமல் என்னென்ன நினைவு, அதை பாராமல் என்னென்ன நினைவு. சொல்லழகு, கலையாடலுக்கு பெண்ணழகு, அதை பாராமல் என்னென்ன நினைவு, அதை பாராமல் என்னென்ன நினைவு. சொல்லழகு, கலையாடலுக்கு பெண்ணழகு, அதை பாராமல் என்னென்ன நினைவு, அதை பாராமல் என்னென்ன நினைவு. விஜயா, தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. விஜயா, ஏன் அப்படி பேசுற? என்ன வந்துச்சு உனக்கு? மன்னிச்சிடுங்க, ஏற்கனவே நீங்க இந்த வீட்டு மருமக. சின்னம்மாவுக்கு முறை மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சேன். அந்த உரிமையில என்னையும் அறியாம உங்க இதயத்துல இடம் பிடிச்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. வாழ்க்கையில எனக்கு வாய் விட்டு சிரிக்கத்தான் கொடுத்து வைக்கல, மனம் விட்டு அழவாவது அனுமதி கொடுங்க. போயிடுங்க, இங்கிருந்து போயிடுங்க. விஜயா, ஒருத்தி ஒருத்தனை காதலிக்கிறாங்கிறதுக்காக அவனுக்கு குடும்பம், சொந்தக்காரங்க, பந்தபாசம் எதுவுமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? தவறு விஜயா, ரொம்ப தவறு. நான் இந்த வீட்டு மருமகன் தான், சுஷீலாவுக்கு முறை மாப்பிள்ளை தான். அதுக்காக
சுசிலாவையே கட்டிக்கணும்னு கட்டாயமா? கல்யாணங்கிறது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. இங்க பார், நான் உன்னைத்தான் முதல்ல நேசிச்சேன். உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அசைக்க முடியாத முடிவில் இருக்கிறேன். அதுக்காக சுசிலா கிட்ட மனிதத்தனோட நடந்து கொள்ள கூடாது விரும்புறியா? நான் என்னமோ எதிர்பார்த்தேன். நீ சாதாரண பெண்ணுங்கிறத நிரூபிச்சு காமிச்சிட்டேன். இவ்வளவு உயர்ந்த உள்ளத்தையா நான் சந்தேகிச்சேன்? இந்த அன்பு கோயிலையா நான் தவறா நினைச்சேன்? நான் சாதாரண பெண் மட்டுமல்ல, புனிதமே உருவான உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அருகதை இல்லாத சர்வ சாதாரணமான பெண். என்ன மன்னிச்சிருங்க, ஐயா. ஐயா, இத குடிங்க. அப்பவே குடிச்சிட்டேனேம்மா. நான் ஜூஸ் குடிக்க சொல்றேன் ஐயா. குடிக்கணும்ல? ஆமா, நானும் உங்களை ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. அவனை நினைச்சாலுமே அப்படித்தாம்மா. என்னையே நான் மறந்துடுவேன். யாருங்க அவரு? அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவங்க அப்பாவுக்கு அவன் ஒரே ஒரு பிள்ளை. எல்லாம் சிம்லாவில தான் இருந்தாங்க. ஆனா நிலைமையெல்லாம் இந்த பக்கத்துல தான் இருந்தது. அடிக்கடி நிலத்தை பார்க்க வருவான். அப்படி வரும்போது ஒரு பொண்ணை சந்திச்சான். ஓஹோ, காதல் கதையா? கேளம்மா. அடிக்கடி அவங்க 2 பேரும் சந்திச்சாங்க, நல்லா பழகினாங்க. கடைசியில கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமையா? எப்படிம்மா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து தானே சொல்ல முடியும். அவங்க 2 பேரும் ஆனந்தமா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு தந்தி வந்தது. பாவம், அப்ப அந்த பொண்ணு கர்ப்பவதியா இருந்தா. அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா கல்யாண வீடாட்டம் ஒரே அமக்களமா இருந்தது. என்ன பாதுன்னு கேட்டேன். புதுசா வீடு கட்டிருக்கோம், கிரகப்பிரவேசத்தோடு எங்க 60ஆம் கல்யாணத்தையும் நடத்திடலாம்னு ஏற்பாடு பண்ணேன். ஆனா அம்மா திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க. அதனால புதுசா கட்டின வீட்டுல ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்ன்ற எண்ணத்துல உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி உன்னை வரவழைச்சோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது, நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு புரியலம்மா, சொல்ல முடியல. அம்மா பார்த்தா மரண படுக்கையில இருந்தாங்க. அப்பா வேற என்ன தொந்தரப்படுத்திட்டே இருந்தாரு. நான் எவ்வளவோ முடிச்சுட்டாங்கம்மா, கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. அப்புறம் நான் மறுபடியும் சோதனைக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பல வருஷங்கள் பிடிச்சதும்மா. அதுக்கப்புறம் நான் அவளை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவன் மட்டும் என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருப்பான். இவன் ஒரு மோசக்காரன், என்னை ஏமாத்திட்டான், இந்த பணக்காரங்களே இப்படிதான் நினைச்சிருப்பான். ஐயோ, நான் அப்படி இல்லை அப்படின்னு அவகிட்ட சொல்றதுக்கு முடியலையம்மா. ஆனா ஆனா அவன் மட்டும் என்ன பார்த்துட்டே இருக்காம்மா, என்ன பார்த்துட்டே தான் இருக்கா. அந்த பார்வையில மட்டும் ஏதோ ஒரு கண்டிப்பு தெரியுதம்மா, ஏதோ ஒரு கண்டிப்பு தெரியுது. ஆனா அந்த கண்டிப்பு தான் என்னால புரிஞ்சுக்க முடியலம்மா, என்னால புரிஞ்சுக்க முடியல. ஐயா, ஐயா, என்னையா அது? அழாதீங்க ஐயா, அழாதீங்க. சொல்லுமா, நீயே சொல்லுமா. அவன் மோசக்காரன், அவன் துரோகமா செஞ்சான். இல்லைங்க, இல்லைங்க, யாருக்கும் யாரும் துரோகம் செய்யல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவருக்கு எதிரா விளையாடுச்சே தவிர அவரு ரொம்ப நல்லவர் தாங்க. நல்லவனாமா? அவன் நல்லவனாமா? ஆமா ஐயா. போதும்மா, அது போதும்மா. ஐயா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். சரி, கேட்டியா மங்களா? கேட்டியா? உன் பொண்ணு என்ன சொன்னா கேட்டியா? நான் நல்லவனா மங்களா? நான் ஒன்னும் துரோகம் செய்யல. நான் துரோகம் சொல்லு காரி. சொல்லிடுறேன். ஆனா தூக்கம் வருதா? என் குளிர்தா வேணா போத்திக்க. சொன்னா நீ எனக்கு என்ன தருவேன்? உனக்கு என்ன வேணும் கேளு, எங்க அம்மாட்ட வாங்கி தரேன். இன்னும் உங்க அம்மாவா? ஏன் குளிர விட்டு போச்சா? குளிர் இப்பதான் ஆரம்பமாச்சு. இதுக்காக ஏன் உங்க அம்மா கூப்பிடுறேன்? உனக்கு பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? விளையாடுறியா? உனக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ள கூட்டியாந்துருக்கேன், வேணுமான்னு கேக்குறியா? வேணும். அப்ப 300 ரூபாய் தயார் பண்ணு. தயார் பண்ணி 3 100 ரூபாய் நோட்டு எடுத்து கையில வச்சுக்கிட்டு தெருவா சுத்தி தொண்டகைய கத்து. பொண்டாட்டி வேணும்னு கத்து. ஐயோ, கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்கான்னு காய்கறி வியாபாரம் பண்ணு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்தாப்பா காய் அப்படின்னு உன் பொண்டாட்டி
ஐடியா. காளி ஏகாதசிக்கு என் பொண்டாட்டி காய்கறி வாங்க வீட்டு விட்டு வெளியே வருவாளா? நாளை கிழமை பார்க்காத தெருவா சுத்து. ஐயோ, உங்க அம்மாடா? பின்ன உங்க அம்மா எங்க அம்மா வாங்க. காளி என் வீட்டுக்குள்ளேயே சுத்துறடா, வெளியே போடா. ஐயா எனக்கு இவ்வளவு வேண்டாம், 25 ரூபாய் இருந்தா போதும். சும்மா இருமா பைத்தியார் பொண்ணு, வெளியே போற பொண்ணு, இந்தா உன் இஷ்டத்துக்கு வாங்கிக்க. என்னங்க செக்ல சைன் போட்டாச்சா? அது எப்படி போடுறது? தொகை என்னன்னு தெரிய வேண்டாமா? அவன் என்ன பில்லு போறான்னு எனக்கு என்ன தெரியும்? இல்ல பில்லு என்ன போடுறன்னு தெரியாது அவனுக்கு. இந்த மாதிரி பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு போட்டு கடைசியில பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியாம போச்சு. பாரு, ஒன்னா 500 ரூபாய் தர எடுத்துட்டு போ. 500 ரூபாய் வச்சு எந்த நகை கடைக்கு போக முடியும்? போகாத. எனக்கு 2000 ரூபாய் வேணும். முடியாது. கண்டிப்பா வேணும்னு. முடியாதுன்னு நீங்க குட்டுதான் ஆகணும். ஐயா ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அம்மா கேக்குறத கொடுத்துருங்க ஐயா. நீ எதுக்கு அந்த பக்கம் நல்லா இருக்கு. உங்க அப்பா விட்டு சுத்து நினைச்சா 2000 3000 எங்க போறோம்? அப்பா நான் ரொம்ப லக்கி தான். ஏன் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா உங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பேன். வாங்க வாங்க. ஐயோ, எங்க சுசீலா எங்க? எல்லாம் போகும் போது சொல்றேன், பேசாம வாங்கல. சாரி சுசீலா, இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டியை பார்த்தாகணும். இந்த நேரத்துல என்ன முக்கியமான பார்ட்டி? வாங்கலேன் பேசாம. அப்படி சொல்லக்கூடாது. நான் போய் பார்க்கலன்னா அந்த பார்ட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிடும். அதை விட நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். என்ன விஷயம்? எதுக்காக நீங்க ஃபீல் பண்ணணும்? என்ன இப்படி கேட்ட? நான் ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமா? அங்க பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்குமே. எத்தனை தடவை உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளாவது என் கூட வந்திருக்கீங்களா? நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேங்கிறது எப்பவாவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? இனிமே எப்பவாவது நினைச்சு பாக்குறேன் சுசீலா. தெரியும், ஒரு நாளைக்கு நீங்களே என்ன தேடிக்கிட்டு வருவீங்க. அப்ப பேசிக்கிறேன். நிழல் போல் குழல் முடித்து நேராக வகிடெடுத்து குயில் போல் குரல் கொடுத்து வந்தவளே, தேனை குங்குமப்பூ கன்னத்திலே தந்தவளே, தேனை குங்குமப்பூ கன்னத்திலே தந்தவளே. பூவாட்டம் நான் இருக்க, புன்னகையில் தேன் இருக்க, வண்டாட்டம் வட்டம் போட்டு வந்தவனே, எனக்கு ஏதேதோ எண்ணமெல்லாம் தந்தவனே, எனக்கு ஏதேதோ எண்ணமெல்லாம் தந்தவனே. முந்தானை தான் காற்றிலாடி முன்னாடி வருமே, செந்தாமரை போல முகம் பின்னாடி வருமே. முந்தானை தான் காற்றிலாடி முன்னாடி வருமே, செந்தாமரை போல முகம் பின்னாடி வருமே. பருவகாலன் எனக்கு வந்து பிறக்குமே, பருவகாலன் எனக்கு வந்து பிறக்குமே, மனசு இரவு பகல் சிறையில்லாம பறக்குமே, வெண்ணிலவில் கண்ணிரண்டும் பொங்கிடுமே. நிழல் போல் குழல் முடித்து நேராக வகிடெடுத்து குயில் போல் குரல் கொடுத்து வந்தவளே, எனக்கு ஏதேதோ எண்ணமெல்லாம் தந்தவனே. விளக்கு வைக்கிற வேளை வந்தா தூக்கம் வராது, விடிய விடிய நீ இருந்தா ஏக்கம் வராது. விளக்கு வைக்கிற வேளை வந்தா தூக்கம் வராது, விடிய விடிய நீ இருந்தா ஏக்கம் வராது. இதயவாசல் கதவை தேடி வருகிறேன், இதயவாசல் கதவை தேடி வருகிறேன், நான் அனலிங்கிட்ட மெழுகு போல உருகிறேன். வெண்ணிலவில் கண்ணிரண்டும் பொங்கிடுமே. பூவாட்டம் நான் இருக்க, புன்னகையில் தேன் இருக்க, வண்டாட்டம் வட்டம் போட்டு வந்தவனே, தேனை குங்குமப்பூ கன்னத்திலே தந்தவளே.
வைத்த வார்த்தை எங்கே அறுவடையாகும் முடிவில்லாத பயணம் வைத்து வந்தேனே முடிவில்லாத பயணம் வைத்து வந்தேனே என்னை முதலாய் உன்னிடத்தில் தந்தேனே வெண்ணிலவில் கண்ணிரண்டும் பங்கிடுமே நிழல் போழல் முடித்து நேராக மகிழெடுத்து குயில் போல் குரல் கொடுத்து வந்தவளே தேனை குங்குமப்பூ கன்னத்திலே தந்தவளே எனக்கு ஏதேதோ எண்ணமெல்லாம் தந்தவனே சிரி இப்ப நான் சொன்ன உனக்கு சிரிப்பாதான் இருக்கும். சிரி சிரி. நீ இருக்கிறியா வாடிங்க உன்னை வேலைக்கு வச்சதுக்காக இந்த உலகமே எங்களை பாதிச்சிருக்குது. நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க போ கேட்டா. இந்த வீட்டுல மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு நினைச்சேன். அவங்க மிருகங்களா மாறிட்டு வராங்கன்னு இப்பதான் புரியுது. மரியாதையா பேசு. ஒரு வேலைக்காரி பின்னாடி சுத்துறவர்கிட்ட போய் மரியாதை எதிர்பார்க்கறிய? உனக்கு ஏதாவது இருக்கா? இருக்கான்னு என்ன கேக்குறிய? அவனை கேளு ஏதாவது இருக்கான்னு. வக்கீலாம் வக்கீல். அத்தை யார் உனக்கு அத்தை? வெக்கம் இல்லாம உன்னை கட்டி பிடிச்சு நிக்கிறாளே அவளை பெத்த அந்த மானங்கட்டவளை அத்தைன்னு கூப்பிடு. கமலா வாய் அடக்கி பேசு. அவ யார் தெரியுமா? ஜாக்கிரதை. எங்களை விட அவளை பத்தி அதிகம் தெரிஞ்சவர் இதோ நிக்கிறார். எவரை கேளுங்க. ஏன்பா பெரிய பெரிய கேஸ் எல்லாம் வாதாடி ஜெயிச்சிருக்கேன். இந்த கேஸோட சிக்கல் அவனுக்கு புரியல. பணம் இருக்கிறவரே தான் உங்ககிட்ட இருப்பா. பாக்க டெம்டி ஆச்சு. ஒண்ணு நம்ம வக்கீல் அப்படியெல்லாம் ஏமாற மாட்டார். இது ஒரு அனாதை. எங்க வேணாலும் ஜாலியா கூட்டிட்டு போலாம். யார் இருக்காங்க கேட்கறதுக்கு? அப்பாவா அம்மாவா? யார் சொன்னது அவளை அனாதை? சுசிலா நான் இருக்கேன் அவளுக்கு. நான் இருக்கேன். ஏம்மா வித்யா, இந்த பேல ரகசியமா சந்திக்கதானே நீ அடிக்கடி வெளியே போயிட்டு இருக்க? இதுல என்னங்க ரகசியம்? நாங்க பகிரங்கமா தான் சந்திக்கிறோம், பேசுறோம், பழகுறோம். நீ ஆம்பளை எப்படியோ இருக்கலாம். அவளுக்குள்ள தெரியணும். ஏ இவரு மட்டும் தெரிய வேணாமா? அதெல்லாம் கேட்க போறேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி தான் மறுவேளை பார்ப்பேன். நீங்களா போங்க வெளியே. போங்க வெளியே. கேட்கடா போறேன் இல்லங்க. ஏம்மா நான் என்னம்மா பண்ண உனக்கு? ஏம்மா இப்படி பழி வாங்குற? உன்னை என்ன வேலைக்காரியா வச்சிருந்தேன்? என் மகனா இல்லாம வச்சிருந்தேன். இப்படி ஒரு கலங்கத்தை எனக்கு ஏற்படுத்தலாமா? உனக்கு நல்லா இருக்கா? சொல்லுமா? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. உங்களுக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி நாங்க எந்த தவறும் செய்யல. ஆமாங்க, அந்த மாதிரி எண்ணமே எங்களுக்கு ஏற்பட்டதில்லை. ஊராவாய அடிச்சவன் அறிவாளி இவ்வளவு தெரியாதா உனக்கு? சின்ன பொண்ணு சரியா பொண்ணு பாடுறா. நான் கேட்டதுக்கு எப்படி அழறா பாடுறா. ஏய் சங்கர், நாளைக்கு உன்னால அவளுக்கு ஏதாவது ஏற்பட்டு போச்சு அப்புறம் உயிரோடு இருப்பாடா. என்னடா உனக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கா? இவ்வளவு மறந்துடுறா. ஒரு மனிதன் உயிரை வேணாலும் தியாகம் செய்யலாம், ஆனா காதலை தியாகம் செய்ய முடியாது. என்ன சொன்ன? முடியாது முடியாது. ஏய் தெரியுதுடா, உன் பிளான் நல்லா புரியுதுடா எனக்கு. அதனால அப்பா அம்மா இல்லாத பொண்ணு நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலான்னு பாக்குறியா? ஏய் அதுதான்டா நடக்காது. நான் உயிரோடு இருக்கிறது நடக்க விட மாட்டேன். ஏய் மரியாதை சொல்றேன், அந்த பொண்ணை மறந்துடு. முடியாது. நான் சொன்னேன் முடியாது முடியாது. ஏய் முடியாது முடியாது முடியாது. முடிவா சொல்றேன், என் உயிரே போனாலும் சரி விஜயாவை என்னால மறக்க முடியாது. ஐயா கடைசி தடவை சொல்றேன், அந்த பொண்ணை மறந்துடு. இல்ல வேண்டாயா வேண்டாயா. விஜயா புனிதமான அன்பை புரிஞ்சுக்க முடியாத சின்ன இதயம் படைச்சவங்க முன்னால வாழ்றதை விட இவர் கையால சாகிறது எவ்வளவோ மேல். சுடுங்க. நான் பிணமாகி கீழே விழுந்தாலே இதயத்திலிருந்து விஜயாவை பிரிக்க யாராலையும் முடியாது. விஜயா அவனை ஏமாத்துறானா? கீழ்த்தரமான எண்ணத்துக்கு பலியாக்க நினைக்கிறானா? உருவத்துல மட்டும் உயர்ந்திருக்கிற இந்த உத்தமர் சொல்றாரு. அப்படி எல்லாம் பேசாதே. ஏன் பேசக்கூடாது? முதலாளிங்கிற முறையில உங்ககிட்ட அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்கும்போது உன்னை வாழ்க்கை துணையா ஏத்துக்க போற எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்காது. அதை ஏன் இந்த பெரிய மனுஷனால புரிஞ்சுக்க முடியல? தெளிவா சொல்றேன், விஜயா யாரு, ஏழையா அனாதையான்னு தெரிஞ்சுக்காமலே விரும்புறேன். இப்பவும் தெரிஞ்சுக்காமலே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த விவரத்தை உங்ககிட்ட சொல்லி உங்க ஆசையோட இந்த கல்யாணம் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். எங்க உறவையே நீங்க கீழ்த்தரமானது சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆசை மட்டுமல்ல உங்க முகத்தையே நான் பார்க்க விரும்பல. பாவிச்சியா? டேய் சங்கர் வாடா. வாப்பா சும்மா வாடா, பயப்படாம வாடா.
போதும், ஆனந்தமா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நல்ல பொண்ணு, உன்னால அதுக்கு எதுவுமே ஏற்படக்கூடாதுன்ற பயத்தினால தாண்டா உன்னை அப்படி சொல்லி. தப்பா நினைச்சுக்காதுங்கம்மா, தப்பா நினைச்சுக்காது. மாமா சந்தோஷமா இருக்குப்பா, சந்தோஷமா இருக்குப்பா. போயிட்டு வராங்க வராங்க. என்ன சொன்ன? சின்ன இதயம் உள்ளவனா நானு? இல்லடா, பெரிய இதயம் உள்ளவன்டா. ஒன்ன டாக்டர் கேளு. கம்ப்ளைண்ட் ஏன் வருத்தப்படுற? நீதான் அவன் மேல பைத்தியமா அலையற. அவனை கொஞ்சமாவது மதிக்கிறானா? அவர் என்ன மதிக்கிறாரோ இல்லையோ, நான் அவரை மதிச்சு என் மனசுல இடம் கொடுத்துருந்தேன். அவனா எப்ப ஒரு வேலைக்காரிய போய் அம்மா, இனிமே அவருக்கு என் மனசுல இடமே இல்லம்மா, இடமே இல்லை. உங்க மருமகன் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. வக்கீலுங்கிறத மறந்துட்டீங்களா? வயசுக்கு வந்த பையனை அடிக்க கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாது? நாளைக்கு ஒண்ணு நடக்க ஒண்ணு செஞ்சான். என்னடா செஞ்சுட்டு போறான்? என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன் போறான். ஆமா, போறான்டா. போறான். எங்க போறான்? போறவன் அந்த வேலைக்கார கழிச்சு கூட்டிட்டு போறாரு. நீங்க எதுக்காக தடுத்து நிறுத்தினீங்க? கமலா, ஆஹா, இப்பதான் புரியுது. அந்த மானம் கட்டவன் அவனுக்கு மட்டும் வலை வச்சு நான் நினைச்சேன். நீங்க அவளுக்காக வாதாடுறதும் பறிஞ்சு பேசுறதையும் பார்த்தா உங்களையும் ஐயா வேணா ஐயா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யாருக்கு நீ பேச? என்ன பண்ண தொலைச்சு? வேணாயா 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 வேணாயா, நான் சொல்றத கேளுங்கய்யா. சும்மா என்ன தொலைச்சுக்கிட்டு அப்ப முதல்ல பாக்கணும். ஐயோ, ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தா இப்படி. அம்மா நீங்களாவது போங்களேன். என்ன சொல்ற? சுட்டுக்கிறோம். ஐயா ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா பொறுமை? என்ன சொல்ற கேட்டியாடா? என் மகனை பத்தி என்ன வாய் பண்ணாதான் பேசாடா? சும்மா இருக்குதா? பொட்டு இருக்குதாடா? முடியாது, என்னால தாங்க முடியாதா? அவன் என் மகன் எல்லாருக்கும் உலகத்துக்கு சொல்லி காட்டுவேன். அவன் என் மகன் விஜய், என் மகன் விஜய் இஸ் மை டாட்டர், விஜய் இஸ் மை டாட்டர். கத்துங்க. உங்க மகனை நீங்க இழக்கிறதுக்காக தான் இப்படி கத்துறீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இழக்கிறதா? நான் இழக்கிறதா? என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு யாருடா உரிமை இருக்கு? யாரு? நீங்க தான். உங்க மகளை இங்க இருந்து விரட்டி அடிச்சாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் போல இருக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இந்த சொன்ன சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நல்ல புருஷன் கிடைச்சுட்டா கல்யாணம் நடக்க போகுது நமக்கு. இனி ஒரு கஷ்டம் வராதுன்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க தான் அப்பாங்கிறது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணோட மனசை பழப்பி அம்மா எழுதின கடுதாசிப்படி எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணி சாகட்டும். அதை கேட்டு நீங்க அணு அணுவா சாகிறத நான் பார்க்கறத விட நானே செத்து போறியா, நானே செத்து போறேன். நீங்க யாருமே சாக வேண்டாம். நான் தாண்டா சார், நான் தாண்டா சார். வாங்கி கொண்டதெல்லாம் சொல்லிட்டு போறா. ஐயோ அப்படிலாம் சொல்லாத. அவ எம்மகன்னு சொல்ல முடியாத நிலைமையில வச்சுட்டு போயிட்டாளா மங்களா. நீ வேற அதையே ஞாபகப்படுத்தி என்ன வேதனைப்படுத்திட்டு வேணும். நான் பெத்த மகளை என் மகன் வெளியே சொல்லிக்கிறதுக்கு இல்லாம தவிக்கிறடா. நான் இல்லடா சாவணும். சாவண்டா, நான் தானே சாவணும். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லாதீங்க. உங்க பொண்ணை நீங்க மகன்னு கூப்பிடுறது மாத்திரம் இல்லை, அது உங்க அப்பான்னு கூப்பிடுற காலம் சீக்கிரமா வந்துகிட்டு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவ்வளவுதான். ஏமா வருத்தப்படுற? இப்ப உன் கன்னத்துல விழுந்ததே அடி, அது அப்பா கொடுத்தது இல்ல, அவ கொடுத்தது. இப்பவே அந்த வேலைக்காரனா கழுத்தை பிடிச்சு தள்ளுறேன் பாரு. வேண்டாம் வேண்டாம் சுஷீலா, அவசரப்பட. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்ட. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சுகமா இருப்பான். அவளை வீட்டிலே வச்சுக்கிட்டு அவளை சித்திரவதை செய்யணும். ஐயோ இந்த கல்யாணம் வேண்டான்னு அவ வாயாலே வர வைக்க. அப்பதான் எனக்கு நம்புது. அது வரல விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். ஹலோ, யாரு? விஜயாவா? நான் தான் பேசுறேன். ஆமா, பொண்ணுங்க கலாட்டா ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க. தயவு செய்து இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க. அம்மா மகராஜி நல்லா இருக்கணும். நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு எவ்வளவு கலையா லட்சணமா இருந்து உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. இந்த நேரத்துல இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ, முறை மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்ட, பெரியசமான வசப்படுத்திக்கிட்ட, சின்னம்மாவையும் பெரியம்மாவையும் படாத வாடல படுத்தி வைக்கிற. தாயே புண்ணியவதி, உன்னை கோவில்ல வச்சுட்டாமா கும்பிடணும். இவ்வளவு சீக்கிரம் ஒரு குடும்பத்தை கெடுக்க ஓ மாதிரி வேற யாராலையும் முடியாது. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஓஹோ, இங்க இருக்கியா? கால கஷ்டப்பட்டு வந்தாருங்க. காட்டுக்கிட்டு போனா நீ இட்டியே என்ன செய்யறீங்க? விஜயா, சுஷி கூப்பிட்டு கடை கார் கேட்கல போடி. டாக்டர் பிளடி கண்ட்ரி உமா. ஏ சுஷி, 20th century கிளியோபாட்ரா வரா. ஏமா கூப்பிட்டீங்களா? எத்தனை தடவை கூப்பிடுறது? எங்க தொலைஞ்சிருந்த? ஏன் சுஷி
இதுதான் அந்த கையா? ஆமாமா, பெரிய கைதான் போல இருக்கே. ஏமா ரொம்ப நேக்கா வக்கீல உன் பக்கம் இழுத்துக்கிட்டியே. அவளா இழுத்தா? அவன் முகத்துல இருந்து பாரு கண்ணு, சாந்த கண்ணு, அதையில இழுத்துச்சு. ஏசாந்தா, உன் அத்தால கவர் பண்ண முடியலன்னு சொன்னியே, இவளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுதானே? ஏண்டி என்னை சுத்திலா மாதிரி மட்டி நினைச்சியா? அவதான் அவளை இன்னும் இந்த வீட்டுல வச்சுட்டு இருக்கா. நானா இருந்தா நடக்கிறதே வேற. கை நீட்டி பேசாதே, வருங்கால வக்கீல் சம்சாரம். கேஸ் போட்டுட போறா. இப்ப கேஸ் எந்த கோர்ட்ல எடுப்பாங்க? என்னடி இந்தாங்கம்மா, உங்கள்கிட்ட அந்த ஆளுகிட்ட வச்சுக்க. மூஞ்சி முகரிக்க பாரு. போய் எல்லாருக்கும் காஃபி கொண்டா. ஜோசிக்கிட்ட போனிய? ஆமா, என்ன சொன்னா? அவன் சொல்றான், வர்ற மாசம் 15ஆம் தேதிக்கு மேல வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். அது முன்னால பண்ண என்னவா? முன்னால பண்ணாதான் சுக்கிர பலம் இல்லைன்றானே. அதான் நம்ம மாப்பிள்ளை பலம் பலமா இருக்கடா. மாப்பிள்ளைக்கு பலம் இருந்த பிரயோஜனம் இல்லைங்க, சுக்கிர பலம் இருந்தா தான் குடும்பம் சோப்படுமா. ஆமா, அது வரல மாப்பிள்ளை தாங்க வேண்டாம். மாப்பிள்ளை தாங்கலைன்னா நாம தான் தாங்கணும். என்னடா வளர்ற? வாமா. ஏமா அழற? என்னம்மா இது மூட்டை? ஐயா, இது என்னோட வந்த துயர மூட்டை. இங்கேயும் என்ன வாழ விடல. போடையில உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சதான் அவன் வந்து சொன்னான். உன்ன வேணும் கேட்டியா? நான் சொல்லல, அவன் பொறுக்க மாட்டான்டா. நம்மளா பார்த்து கல்யாணம் பண்றவர்கள் அவன் பொறுக்க மாட்டான். கேளு அம்மா, அவன் நேத்து வந்த பையம்மா, நான் அவனுக்கு அப்பம்மா. ஆமையா, வேலைக்காரியா வந்த எங்கிட்ட பெத்த தகப்பனை விட அன்பா பழகின உங்களுக்கு நான் என்னைக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனாலதான் உங்க அனுமதி கேட்டு நிக்கிறேன். ஓ, அந்த வக்கீலோட சேர்ந்து நீயும் பேச கத்துக்கிட்டியா? இத பாருமா, வாயளவு நன்றி சொல்றவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. பனி பெஞ்சா பயிர் விடமா, மழை பெய்யணும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. நான் எப்பவுமே நன்றி உள்ளவன். அம்மா, நன்றி உள்ளவன்னு நீதான் சொல்ற, அப்புறம் திடீர்னு போறேன்னு சொல்ற. இது உனக்கே நல்லா இருக்காமா? இல்லைங்க, இந்த வீட்டுல அமைதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்கணும்னா நான் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. தயவு செய்து என்ன அனுப்பிச்சிருங்க. இல்லம்மா, நீ சொல்ற அத்தனை இந்த வீட்டுல நிலைச்சு இருக்கணும்னா நீ இங்கதான் இருக்கணும். இவ்வளவு நாளா பெத்த தகப்பனை விட உன் பேர்ல பிரியம் காட்டின ஒரு தெய்வம் உயிரோட இருக்கணுங்கிற அக்கறை இருந்தா நீ இரு. இல்ல ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஐயா மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிறதாலதான் என் மாதிரி அனாதைகளுக்கு ஆதரவு கிடைக்கும். கிடைக்குது இல்லம்மா, கிடைக்குது இல்ல. அம்மா, இங்க உனக்கு கஷ்டங்கள் இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. தயவு பண்ணி நீதான் அதெல்லாம் அனுசரிக்கணும். தெய்வம் மனுஷனை வாழ வைக்கும். அந்த வாழ வைக்கிற தெய்வத்தை நாம வழிபட்டு வணங்குறதானம்மா நமக்கு கடன். அதை விட்டுட்டு நான் போறேங்கிறேன்னு சொல்றது உனக்கு நான் ஐயாவை பார்க்கவே முடியாதுமா, பார்க்கவே ஐயா. ஐயா, என்ன பண்ணிச்சிருங்க ஐயா. இனிமே உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், எங்கேயும் போகவே மாட்டேன். போய் மாட்டல, நான் போக மாட்டேன் ஐயா. உங்களை விட்டு போக மாட்டேன் ஐயா. Please, madam, this is my car. What? I think that's your car. Oh, I'm sorry. Thank you.
You damn it! என்னை யார் நினைச்ச? Oh, I'm sorry. என்ன சுஷி? ஒண்ணுமில்லம்மா. அப்படியா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்களே? உள்ள வாங்க. ப்ளீஸ். தொலைஞ்சி போன பேக எடுத்து கொடுத்துட்டா பின்னாடி வந்து தொடர்ந்து வந்திருக்கேன். அதை மிஸ்டேக் பண்ணிட்டு பலான்னு அடிக்க போயிட்டேன். ப்ளீஸ் கம் சிட் டவுன். தேங்க்ஸ். தம்பி யாருன்னு தெரியலையே. என் பேரு ரமேஷ். பேரண்ட்ஸ் கிடையாது. ஃபாதருடைய 10 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கும் நான் ஒருத்தன் தான் வார். அப்படியா? இங்க ஹோட்டல் ரொமான்டிக்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. எது? இந்த வெஸ்ட் ஸ்டைல்ல அடிக்கடி கேபரே பேலே எல்லாம் நடக்குமே அதுதானே? கரெக்ட் கரெக்ட் அதேதான். இதே மாதிரி ஹோட்டல்ஸ் இந்தியாவுல உள்ள முக்கியமான நகரங்கள் எல்லாம் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாசம் பூராவும் ஒரே டூர் தான். நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்து சாப்பிடலாம்னா கூட முடியறது இல்லை. இப்ப காசு சாப்பிடுங்க. சுஷி நடந்துகிட்ட பத்தி ஒன்னும் தப்பா நினைக்காதுங்க. அவ எப்பவுமே கொஞ்சம் படபடப்பு தான். That's all right. இனிமே நீங்க அடிக்கடி வரணும். அப்பதான் உங்களுக்கு சுஷி மேல கோவம் இல்லைன்னு நினைப்பேன். எனக்கு எப்பவுமே கோவமே வராது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கட்டாயம் வரேன். வரட்டமா? இடியட் முட்டாள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நாங்க இப்ப என்ன நடந்து போச்சு, எதுக்காக இப்படி ஆத்திரப்படுறீங்க? லெட்டர் படிச்சியா? படிச்சேன். என்ன எழுதிருக்கான்? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு எழுதியிருக்காரு. இவன் என்ன கேக்குறதுங்க? மாப்பிள்ளை கேட்காம வேற எவன் கேப்பான்? ஏன் இஷ்டம்டா? என்ன அது இஷ்டம்? ஏய் கல்யாணத்தை முடிச்சுட்டு பொண்ணு கூட்டு போலான்னு பாக்குறானா? வேற என்ன? அதான் நடக்காது. அந்த பொண்ணு வந்து ஒரு பாரு நான் ஏதோ கொஞ்சம் நலவர ஆரம்பிச்சேன். அந்த சுகத்தை இவன் என்ன இருக்க பாக்குறான்? ஐயோ ஐயோ. ஏய் முடியாது. அந்த பொண்ணு இங்க தான் இருக்கணும். பேர பிள்ளைங்களை எடுத்து நான் கொஞ்சம் விளையாடணும். ரொம்ப தான். டேய் முடியாது. இந்தாங்க, இது என்ன விஷயம் பிரமாதப்படுத்துறீங்க? என்ன? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு இங்கதான் இருக்கணும். கண்டிப்பா இங்கே இருக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. சீக்கிரம் பாரு. பாக்குறேன். இது என்ன? இத போய் 4 ரூபாய் சொல்றீங்க? அது வேணா இதை எடுத்துக்க. ஐயா பூசணிக்காய்க்கு யாராவது 4 ரூபாய் கொடுப்பாங்களா? வெய்ய காலத்துல அவன் தண்ணி எல்லாம் தவிச்சிட்டு இருக்கான். 2 வெட்டி கிணத்துல ஊத்தியா அவன் குடும்பம் பூரா தண்ணியா போட்டுட்டு இருக்கலாம். நீ வியாபாரம் பண்ண வரலையா? எடுக்க அதிகமா எடுத்த. என்னையா கொத்தமல்லி கட்டி சின்னதா இருக்கு? உன் தலை கட்டி ஏன் சின்னதா இருக்கு? கொத்தமல்லி தரையில வளர்றதுமா, தலையில வளராது. போடுமா சார். ஏன்யா கோச்சிக்கிற? கோச்சுக்கலாமா? வியாபாரம் பண்ண வந்துகிட்ட கோச்சுக்காம வேற என்ன பண்ண சொல்ற? இருக்கட்டும், உன் குடும்பத்துல யாராருமா இருக்காங்க? எங்க அம்மா, பெரியம்மா, சித்தி, பாட்டி, அத்தை. கோச்சுப்பா, எல்லாம் போற வயசா சொல்லிட்டு இருக்கிற. கல்யாணம் ஆகாத பொண்ணே கிடையாதா? என்னையா உடம்பு எப்படி இருக்கு? தப்பா நினைச்சுக்காதீமா. விஜயாங்கிற பொண்ணு இருக்குதா? விஜயாவும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏப்பா இந்த தேங்காய் என்ன விலை? கொண்டாயா. ஆம்பளைகளுக்கே வியாபாரம் கிடையாது. போயா. கொத்தேருங்க 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 கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை தேங்காய் தேங்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வாழரே வாழரே. நீ பாத்துக்கடா. கடையை பாத்துக்கடான்னு சொன்னா ஏண்டா என்ன கூப்பிடுற? வேற மாதிரி விட்டுடுறா. கொத்தவரங்காலம் கிடைச்சதா? விஜயா
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மரியாதை போறியா இல்ல பாத்மேன கூப்பிட்டுமா? சொன்னியா அவங்கிட்ட புருஷனை காமிக்கிறேன்னு? வா நம்ம 2 பேரும் போய் நிப்போம். பேசாத இருக்க மாட்டேன். நான் எம் பொண்டாட்டிட்டு அப்படித்தான் பேசுவேன். நீ தான் எம் பொண்டாட்டி. ஐயோ கொஞ்சம் தயவு செய்து சத்தம் போடாது. ஏன் சத்தம் வரக்கூடாது? அப்படிதான் வாயம் கூட. என்னது? திடீர்னு கூப்பிட்டா நான் எப்படியா வருவேன்? ஆமா, புறப்படுன்னு சொன்ன உடனே பொம்பளையால சீக்கிரம் புறப்பட முடியாது இல்லையா? சரி, நல்ல நாளா பார்த்து வர்றேன். வெள்ளிக்கிழமைக்கு வந்து கூட்டிட்டு போறேன். நீ தயாராரு? அதுக்கு முன்னால செவரெல்லாம் ஏறி குதிக்க கத்துக்க. நான் வரேன். வெள்ளிக்கிழமை நான் வருவேன், நீ கூட வர. பேர் என்ன தம்பி? ரமேஷ்பா. மிக பிஎஸ்சிப்பா. தம்பியை கொஞ்சம் பேச விடமா? பிஎஸ்சி ஜுவாலஜி மெயின் சார். அப்பா அம்மா இருக்காங்களா? எனக்கு யாரும் இல்லை சார். ஐ எம் டெல்லிங் யூ த ஃபேக்ட். உண்மையை தான் சொல்றேன். நான் ஒரு பணக்கார அனாதை. என்ன இப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் இல்லையா? சார், நான் பிளெயினா சொல்றேன். என் ஃபியூச்சரே உங்க கையில தான் இருக்கு. உங்க சம்பந்தம் எனக்கு தேவை. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் அப்புறமா யோசனை பண்ணி சொல்லி அனுப்புறேன். அப்போ சுஷில், ரமேஷை கூட்டிட்டு போ. என்னங்க, உங்களுக்கு பையனை பிடிச்சிருக்குல்ல? சுஷிக்கு பொருத்தமா இல்ல? படிப்பு, பணம், குணம் எல்லாம் இருக்கு. நாமளா தேடி போனா கூட இந்த மாதிரி பையனே கிடைக்க மாட்டான். என்னங்க, கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம். என்ன சொல்றது? கமலா, அந்த பையன் அவனை பத்தி அவனே சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா அவனை பத்தி மத்தவங்களை நம்ம விசாரிக்க வேண்டாமா? விசாரிச்சு சொல்லி அனுப்புவோம். ஆமா, உங்களுக்கு அது வேலைக்கார பொண்ணு மேல இருக்கிற அக்கறை கூட சொந்த பொண்ணு மேல கிடையாது. இனிமே இந்த கல்யாண விஷயம் உங்ககிட்ட பேச போறது இல்ல. ரொம்ப சந்தோஷம். ஃபைன் டெசிஷன். நான் ஆரோக்கியமா இருப்பேன். என்ன வெங்கடாசலத்துக்கு டைஃபாய்டா? எனக்கு தெரியவே தெரியாதே. நேத்து காலையில டாக்டர் வந்து பாக்குற வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. அவரால முடியாதுன்னு சொல்லி தான் அப்புறம் இந்த லெட்டர் கொடுத்தாரு. என்னங்க? ஆமா, எல்லா விவரமும் அதில் எழுதியிருக்கேன்னு சொன்னார். ஆமாமா, உங்க கேஸ் விஷயமா என்ன அட்டன் பண்ண சொல்லி எழுதியிருக்காரு. ஆமாங்க, உங்க பேர்ல தான் அவருக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அவருக்காக நாளைக்கு சாயந்தரமா போற பிளைன்ல பாம்பேக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். அது உங்க பேருக்கே நாங்க உடனடியா மாத்திடுறோமே. வெங்கடாச்சலம் கேஸ் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப நாளைக்கே கண்டிப்பா புறப்படுறேன். ஐயா ஐயா, இது வரைக்கும் நான் தான் உங்களை தடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ விஜயா யாருன்னு தெரிய வேண்டிய காலம் வந்தாச்சு. ஆமாடா, கல்யாணமும் நடக்க போகுது. அதனால உங்க பொண்ணுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் சட்டு புட்டுன்னு செஞ்சுடுங்க. ஆமாண்டா, அப்பா யாருன்னு தெரியாத ஒரு கலங்க அவ பேர்ல இருக்கு. அதை நீக்கிறதோட என் சொத்துல பாதி அவ பேர்ல எழுதி வைக்க போறேன். எழுதுங்க எழுதுங்க. அதோட மங்களா ஒரு சாதாரண பையனா பார்த்து கட்டி வைக்க சொன்னா விட்டனா ஒரு பெரிய இருக்க பையனால கட்டி வைக்க போறேன். கல்யாணத்தை ரொம்ப தடவை பண்ண போறேன். ஐயோ, அதெல்லாம் பார்த்து மங்களா சந்தோஷப்படுவா பாரு. ஆமாண்டா, மகளா கண்டிப்பா வர போறா. உனக்கு தெரியாதா? கண்டிப்பா வர போறா, பார்க்கலாம் போறா. தெரியுமே, நீ வருவேன்னு எனக்கு தெரியுமே. மாப்பிள்ள பிஏபிஎல் படிச்சிருக்கான். யாரு? நம்ம சங்கர் தான். உனக்கு திருப்தி தானே? தெரியும், நீ சந்தோஷப்படுவே எனக்கு தெரியும். கல்யாணத்தை ரொம்ப தளபட நடத்த போறேன். ஐயா, என்னையா இது? என்ன பார்த்து என்னென்னமோ பேசுறீங்களே. அது ஒண்ணும் இல்லம்மா, உன் கல்யாண விஷயம் அது முடியற வரைக்கும் ஐயாவுக்கு தூக்கமே வராது. கனவுல கூட கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், அவ்வளவுதான். ஐயா, உங்க மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது. சாதாரண ஒரு வேலைக்காரி கல்யாணத்தை பத்தி நீ ஒண்ணம்மா, ஐயா இருக்காரு, வீட்டுல இருக்க வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்றதுக்கு 2000 செலவு பண்ணுவாரு. உங்க கல்யாணத்தை லேட்ல விடுவாரா? ஆமா, நம்ம கண்டிஷன் ஒன்று இருக்கு, அதை சொல்லுங்க. ஓ, அந்த விஷயமா? ஆமாமா, உனக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா அதுக்கு என் பேரை தான் வைக்கணும்னு இவன் சொல்றான். இருக்கட்டுமே, நான் சொன்னதா இருக்கட்டும். இப்ப என்ன கெட்டு போச்சு? சரிதான். ஆனா அதுலயே ஒரு சிக்கல். உங்க பேர்ல முன்னால கருணான்னு வருது, நல்லா இருக்கு. அடுத்தாப்புல கரன்னு ராட்சசம் பேர்ல வருது. பேர் வச்சா நல்லா இருக்குமா பிள்ளைக்கு? கேட்டியாமா? என் பேரை எப்படி பிடிச்சிட்டான் பாத்தியா? பற்றில இருக்க வேண்டிய பையன்
ஆளையே பார்த்து பார்த்தா பிடிச்சிடுவோம் போல இருக்கு. என்ன பாத்துங்க. அதுல பொண்ணு குழந்தை பிறந்தது என்ன செய்வீங்க? என்ன கஷ்டம்? கருணா அந்த இடத்துல அருணா வச்சிடுறது, இல்ல கரண்ல ஹரிணின்னு வச்சிருது. ஹரிணி நல்ல பேருங்க. அப்ப உனக்கு முதல்ல பொன் குழந்தைய பிறகு நம்ம கையில என்ன இருக்குன்ற தத்தமயம் தட்டு இருக்குங்கிற. பருவப்பாட படிப்பு புரிந்து கொள்ளும் துடிப்பு உறவு கதவின் திறப்பு ஒருவராகும் கழிப்பு. பருவப்பாட படிப்பு புரிந்து கொள்ளும் துடிப்பு உறவு கதவின் திறப்பு ஒருவராகும் கழிப்பு. பருவப்பாட படிப்பு இரவு வந்தால் இனிப்பு இளமை கனவில் நயிப்பு. இரவு வந்தால் இனிப்பு இளமை கனவில் நயிப்பு. இதயம் இரண்டின் தவிப்பு இதழ்கள் நான்கின் பிணைப்பு. பருவப்பாட படிப்பு புரிந்து கொள்ளும் துடிப்பு உறவு கதவின் திறப்பு ஒருவராகும் கழிப்பு. பருவப்பாட படிப்பு மௌனமாக சிரிப்பு நயப்பு உலகின் நினைப்பு. மௌனமாக சிரிப்பு நயப்பு உலகின் நினைப்பு. கையும் நெய்யும் கலப்பு காலை வரையில் விழிப்பு. நெய்யும் கலப்பு காலை வரையில் விழிப்பு. பருவப்பாட படிப்பு புரிந்து கொள்ளும் துடிப்பு உறவு கதவின் திறப்பு ஒருவராகும் கழிப்பு. பருவப்பாட படிப்பு இதயராகம் அடக்கம் சிறிது நேரம் முடக்கம். இதயதாகம் அடக்கம் சிறிது நேரம் முடக்கம். உதடம் தொடக்கம் உதயம் வந்தால் உறக்கம். பருவப்பாட படிப்பு புரிந்து கொள்ளும் துடிப்பு உறவு கதவின் திறப்பு ஒருவராகும் கழிப்பு. ஆமா என்ன எழுதுறீங்க? வில் எழுதுறேன்டா. இல்லா ஏண்டா உயில்டா. உயிலா? ஆமா உங்க சொத்துக்கள்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற நீ? அது சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு ஒண்ணு நடக்க ஒண்ணு எழுதி வச்சுட்டீங்கன்னா இருக்கிறவன் விவரம் புரியாம உயிரை விடுவான். எல்லாம் சரியாதான் எழுதுறேன்டா. அப்புறம் படிச்சு காட்டுறேன் உனக்கு. படிச்சு காட்டுறீங்களா? சரி அப்புறம் பாத்துக்கிறேன்னு.
உயிர் எழுதிக்கிட்டு முடிச்சிட்டேனடா. இருக்கிற சுத்துல பாதி விஜயா பேரே எழுதிட்டேன். என்னதான் எழுதி இருக்கீங்கன்னு படிங்களேன். கேளு. காலம் சென்ற பி அருணாச்சலம் அவர்களின் மகனும் 16 வியாசராவ தெருவில் இருப்பவருமான கருணாகரன் என்ற பெயர் கொண்ட நான் நல்ல ஆரோக்கிய நிலையில் இருந்து எழுதும் உயில் என்னவென்றால், எனது எனது நிலங்கள், மங்களாக்கள், தோட்டங்கள், பல கம்பெனிகளில் வாங்கியிருக்கும் பங்குகள். பங்குகள்? அது என்ன பங்குகள்? அது ஷேர்ஸ் தான், கம்பெனி ஷேர்ஸ். சேரா? ஓ சரிதான். பேங்கில் சேமித்து வைத்திருக்கும் பணம், நகைகள் ஆகிய சொத்துக்களில் பாதி எனது முதல் மனைவி மங்களத்தின் மகளும் தற்சமயம் எனது வீட்டில் விஜயா என்ற பெயருடன் இருப்பவளுமான என் பெண்ணுக்கு சேர வேண்டும். பலே பலே, அப்படித்தாங்க எழுதணும். மேல படிங்க. மேலே குறிப்பிட்ட சொத்துகளில் பாதியை அனுபவிக்க அவளுக்கு எல்லாவித உரிமையும் உண்டு. இந்த சொத்துக்கள் பூர்வீகம் அல்ல, நானாக சம்பாதித்தவை. ஆகவே விஜயாவை தவிர வேறு யாருக்கும் மேற்படி சொத்துக்களில் பாதியை அனுபவிக்கவோ உரிமை கொண்டாடவோ முடியாத. இந்த சொத்துக்களை யாருக்கும் விற்கவோ அல்லது அடமானம் வைக்கவோ கூடாது. கூடாது எழுதிருக்கா? இல்ல அடமானம் வைக்கவோ கூடாது. இந்த சொத்துக்களை பாரம்பரியமாக விஜயாவும் அவளுடைய குழந்தைகளும் அனுபவித்து வர வேண்டியது. ரொம்ப கரெக்ட். கையெழுத்த போடுது. மரியாதை சொல்றேன். நீங்க தான் விளையாடுறீங்க. இங்க இருந்து வந்து ஒரு அனாதைக்கு உங்க சொத்துல விஜயா என் பொண்ணு விஜயா. விஜயா உங்க பெண்ணா? ஆமா. இவ்வளவு நாளா சொல்லல, எதுக்காக மறைச்சு வச்சீங்க? நீ யாரை கேக்குறது? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி சொல்ல முடியும்? எங்கேயோ எப்படியோ எவனுக்கோ பிறந்த பெண்ணு. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீ வாய முடிக்க தெரியா? உரப்படி தாலி கட்டிட்ட பொண்டாட்டி நான் இருக்கு, வயசு வந்த பொண்ணு சுஷீலா இருக்கா. எங்களுக்கு சேர வேண்டிய சொத்துல அனாதை பொண்ணுக்கு பங்கு கொடுக்கணுமா? இவருக்கு இன்னைக்கு சேர்த்து தவறுக்கால ஆகணுமா? கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். முடியாது. மரியாதை சொல்றேன். கொடுத்துரு. இல்ல மொத்தத்தையும் விஜயா பேரை எழுதி கொடுத்துருவேன். கமலா முடியாது. கமலா சொல்லக்கூடாது. கேளு. கமலா கமலா கொடு. கமலா மரியாதை கேட்க கொடுத்துரு. இல்ல கொண்டு போடு உன்னை. கமலா ஐயா என்ன செய்து அம்மா பாருங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஒரு வார்த்தை விடாம நல்லா பாத்தி எடுத்து கூட்டி போடி. மயக்கம் போட்டு விழுந்துறாரு. கருணாகரன். அம்மா 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 நீ உயிரிழந்தானம்மா? அம்மா இனிமே என் பொண்டாட்டி பார்த்து கண்ணா பின்னாடி திட்ட மாட்டிய? இது எப்படா கிடைச்சது உனக்கு? என் பொண்டாட்டி எங்க இருக்கிறானோ அங்கதான் கிடைச்சது. அவன் எங்கடா இருக்கா இப்ப? இது எங்க கிடைச்சதோ அங்கதான் இருக்கிறான். ஆமா, இத எடுக்கிற போது யாரும் பாக்கல உன்ன? இல்லையே, இப்ப நீதான் பாக்குற. இத பத்தி விஜயாவுக்கு ஏதாவது தெரியுமாடா? தெரியாதம்மா. நானு உயிரிழந்தாரே அவர்களுக்கு பொண்டாட்டி, ஒரு வயசான ஆளு, இந்த 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாதுமா. ஆனா இந்த உயிரிழந்தாரே அந்த ஐயா செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீட்டை விட்டு வரும்போது அப்பா செத்தனைக்கு நீ ஒப்பாரி வச்சு எழுதி அதே மாதிரி அந்த வீட்டு அம்மா அழுதாங்க. ஐயோ போயிட்டியே அப்படிதானே நீ எழுத.
ஆனா அந்த வீட்டம்மா எவ்வளவு மரியாதையா ஐயோ போயிட்டீங்களே அப்படி அழுதாங்கம்மா. அம்மா 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 நான் நைஸா இந்த உயில என் பொண்டாட்டிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். குடுமா அம்மா உயில அவளுதுமா. எனக்கு என்னம்மா நீ உனக்கு விஜயா வேணுமா வேண்டாமா? என்னம்மா அது வேணுமா? அப்ப நான் சொல்றபடி நீ கேட்கணும். என்ன சொல்ல கேக்குறேன். அவகிட்ட போய் அதை இதை சொல்லி எப்படியாவது ஏமாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். நம்ம 2 பேர் மேலும் பிரியம் வரும்படியா நம்ம நடந்துக்கணும். அவ மனச மட்டும் நம்ம பக்கம் திருப்பிட்டோம் உடனே அவளை உனக்கு கட்டி வச்சிருவேன். இந்த உயிரை காட்டி பணத்தை வாங்கிடுங்க. பொண்ணுக்கு பொண்ணு பணத்துக்கு பணம். என்னடா சொல்ற? நீயே சொல்ல, நல்லா சொல்ற. ஆனா ஒண்ணு, அவன் மனசு மாறுற வரைக்கும் உன் முட்டாத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலையில வச்சிடணும். பொண்டாட்டின்னு அவளுக்கு கோவம் வரும்படியா பல்ல அடிச்சுக்கிட்டு போக கூடாது. சரிம்மா. அதை விட முக்கியம், இந்த உயிரை பத்தி வெளியில ஒரு காக்காட்டி கூட தெரியக்கூடாது. ஏதாவது உளறி கிளறி வச்ச நீ சொல்ற ஆப்பத்தை தின்னே நான் செத்துறேம்மா. சரி போய் தூங்கு. மாமாயி மாரியாத்தா இப்பதான் உன் கண்ணு திறந்தது. ஐயா, நான் இவ்வளவு பெரிய பாதியா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ஆதரவா இருந்த உங்களையும் நான் பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே. அழுவரியா? எங்களெல்லாம் அழவிச்சிட்டு போறாது நீ வேற அழுவரியா? இந்த வீடு இன்னும் நாசம் பார்க்கணும்னு பாக்குறியா? அம்மா இந்த வீட்டு நிம்மதியை தான் நாசம் பண்ணேன்னு பார்த்தேன். என் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டியே. ஐயோ, இனிமே நீங்க இருக்க கூடாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. உன்னால நீங்க அனுபவிச்சதெல்லாம் போறோம். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இந்த வீடை கேட்டுப்பட்டு வெளியே தள்ளுங்க. அம்மா ஆயிரம் தடவை சொல்லுவேன், அந்த பொண்ணை நீங்க வீட்டை விட்டு விரட்டினது அநியாயம், அக்கிரமம், கடவுளுக்கே பொறுக்க வேணும். யாரப்பா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு உங்க பொண்ணு மாதிரிதான். உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்குது, அதே உரிமை அந்த பொண்ணுக்கு இல்லையா? எப்படி அம்மா மனசு வந்து வெளியில விரட்டினீங்க? அம்மா, உங்களுக்கு உண்மையிலேயே பெரியய்யா மேல அன்பு இருந்தா அவர் உயிர்க்குயிரா மதிச்சிருந்த பொண்ணை வீட்டை விட்டு விரட்டுவீங்களா? ஐயோ, அவரோட ஆத்மாவுக்கு என்னைக்குமே சாந்தி கிடைக்காதபடி பண்ணிட்டீங்களே. நியாயமா நீங்க நல்லா இருப்பீங்களாமா? ஒரு நிறுத்தியா, பெரிய யோக்கியம் மாதிரி பேச வந்துட்டேன். வீட்டு உப்பு தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் செய்யறவல்ல நீ. அம்மா, ஏன் அந்த பொண்ணை பத்தி எங்கிட்ட சொல்லல? இவ்வளவு நாளா உன்னை காப்பாத்துறதுக்கு இதுதான் நாங்க எங்களுக்கு செய்யற உபகாரம். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. போயிட வழியில. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் போறதுக்கு தயாராத்தாமா இருக்கேன். போ, அந்த வேலைக்கார கைதி கண்டுபிடிச்சு 2 பேருமா தெருத்தரவா சுத்துங்க. மறுபடியும் இங்க வராது. வரமாட்டேன், தனியா வரமாட்டேமா. காலம் பூரா எந்த புண்ணியவானுக்காக உழைச்சனும் அவர் மனசு குளிரும்படியா அந்த பொண்ணைய கூட்டிட்டு வந்து உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கல. என் பேர் வேணும் இல்லம்மா, வேணும் இல்ல. சபதம் தெரிஞ்சு போறேன். அம்மா வாங்க. என்ன தம்பி? எங்க போறீங்க? எங்க சொந்தக்கார பொண்ணு இந்த பங்களாவில இருக்கு, அதை பாத்துட்டு வரணும். சொந்தக்கார பொண்ணு? யாருது? அது விஜயா, எங்க அக்கா புருஷனுக்கு ஒண்ணு விட்ட தங்கச்சி மவ. விஜயாவா? இப்ப எதுக்கு அவளை திடீர்னு தேடுற? இப்பதான் தெரிஞ்சது அவ இங்க இருக்கான்னு. எப்படி தெரிஞ்சது அவ இங்க இருக்கான்னு? சொப்பனத்துல வந்து மகமாயி சொன்னா. அட இங்க இருக்கான்னு தெரிஞ்சுதானே இப்ப வந்தேன். பாருமா, விஜயா இந்த வீட்டு போய் ரொம்ப காலம் ஆகுது. எங்க போயிருப்பா? யாருக்கு தெரியும்? எங்கேயாவது போய் தேடி பாரு. கமான், கெட் அவுட். என்னடா இது குறுக்க வந்து? அவரை பார்க்க முடியல, வீடு பூட்டி இருக்கு. அவர் எங்க போயிருக்காருனாலும் விசாரிட்டீங்களா? அதை ஏன் கேக்குற? அங்க ஒரு குறுக்கா இருக்கான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல. பக்கத்துல யார்கிட்ட விசாரிச்சாலும் சரியா தெரியல. தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் அவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணணும். ஆரம்பிச்சிட்டியா உன் பழைய பல்லவிய? ஏமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். என்னமோ நான் போன நேரத்துல அவர் வீட்டுல இருக்கிறது இல்ல, அதுக்கு உன்னையே நீ நொந்துக்கிற. நான் சொல்றதை கேளு. உன் கைப்பட ஒரு கடிதாசி எழுதி கொடு. வீடு பூட்டி இருந்தா கூட வீட்டுக்குள்ள போட்டுறேன். எப்படியும் அது அவர் கண்ணில் அகப்படாம போகாது. சரிதானா? ஆமா விஜய், அது நல்ல யோசனை. இதுதான் நடந்த விஷயம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. சரி வேணும், விஜயா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல, நீ என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. எவ்வளவு விபரீதம் நடந்து போச்சு. மன்னிச்சுக்கங்க தம்பி, இந்த உயிரை எழுதி முடிக்கிற வரைக்கும் வேற யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். ஐயாவை நான் தான் தடுத்து வச்சிருக்கேன். என்ன உயிலோ என்ன எழுதுனாங்களோ. சரி, நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப விஜயா எங்க இருக்கான்னு தெரியலையே வேணும். நமக்கே இப்படி இருந்தா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குங்க? காப்பாத்துறதுக்கு இனிமே யாருமே இல்லைன்னு
அந்த பொண்ணு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஆமா தம்பி, சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும். இது முக்கியம் மாத்திரம் இல்லை, ஐயாவுக்கு நாம செய்ய வேண்டிய கடமையா. ஆமா, விஜயா எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு அவ யாருங்கிற உண்மையை வெளியிட போறேன். அவளை பழிச்சு பேசின அத்தனை பேரையும் தலகுனிய வைக்க போறேன். அது வரைக்கும் எனக்கு ஓய்வு இல்ல, நிம்மதி இல்ல, வேற எந்த வேலையும் இல்ல. அனாவசியமா மனசை அழைச்சிக்கிறீங்க. யார் சொன்னது அவளுக்கு சொத்துல பாதி உரிமை உண்டுன்னு? அவதான் முறதவரி பிறந்த பொண்ணாச்சே. சட்டப்படி அவளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. யார் சொன்னது உரிமை இல்லைன்னு? இங்க முறதவரை நடந்தவங்க யாருன்னு தெரியுமா? அனாவசியமா பேசாது. யார் இங்க முறதவன் நடந்துட்டாங்க? தெரியாது. அடுத்த படுக்கைய கிடந்த மாமா கிட்ட நீங்களும் உங்க அருமை மகளும் என்னைக்காவது ஒரு நாள் அனுதாபமா ஒரு வார்த்தை பேசியது உண்டா? பணம் கொடுக்கிற எந்திரமா அவரை நடத்தினீங்கிற தவிர பாசமுள்ள கணவர், அன்புள்ள தந்தைங்கிற உரிமையை எப்பவாவது நீங்க அவருக்கு கொடுத்தது உண்டா? தன்னை பெற்றவருங்கிற உண்மை தெரியாததுக்கு முன்னாலேயே ஒரு மகள் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து அந்த நொந்து போன உள்ளத்துக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் வாரி வாரி கொடுத்தாளே விஜயா. அவளுக்கு உரிமை இல்ல, உங்களுக்கு தான் உரிமை இல்லை. நல்ல ஆர்குமெண்ட். ஆனா இத கோர்ட்ல பேசிருக்கணும். இங்க பொம்பளைங்க முன்னாடியில பேசுறேன். யாரா அதை கேட்க நீ யார்? உனக்கும் எங்களுக்கு அந்த உறவு தான் என்னைக்கும் அறந்து போச்சு. மறுபடியும் எதுக்காக வந்த? காரணமா தான் வந்திருக்கிறேன். விஜயா எங்கேயோ போயிட்டா, கேட்க ஆளே இல்லைன்னு எவனாவது உருப்படாத பேச்ச கேட்டு மாமா சொத்தை கையாள ஆரம்பிச்சீங்க, ஒவ்வொருத்தரையும் கம்பியான வச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னம்மா, என்ன விஷயம்? வக்கீல் சார் ரொம்ப கோவமா கத்திட்டு போறாரு. 2 மாசமா கோர்ட் இல்ல, எங்கடா டச் விட்டு போயிட போதுன்னு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போறாரு. விசாரிச்சு பார்த்தேனுங்க, இந்த ஊர்ல இல்லையா. அக்கா அக்கா விளையாட்டு வாக்கா. ராத்திரியாச்சு, போய் தூங்குமா. அப்ப கதை சொல்லு. நாளைக்கு சொல்றேம்மா. இப்பயே சொல்லு அக்கா. சின்ன சின்ன இதழ் விரிக்கும் பொன்மலரே, உன்னிடத்தில் என் கதையை சொல்லட்டுமா? சொல்லி இன்னும் கொஞ்சம் கண்ணீரை சிந்தட்டுமா? சின்ன சின்ன இதழ் விரிக்கும் பொன்மலரே, உன்னிடத்தில் என் கதையை சொல்லட்டுமா? சொல்லி இன்னும் கொஞ்சம் கண்ணீரை சிந்தட்டுமா? தன்னை போல் தாய் வளர்த்தாள் அவளும் இல்லை, உன்னை போல் நான் இருந்தேன் துன்பமில்லை. தன்னை போல் தாய் வளர்த்தாள் அவளும் இல்லை, உன்னை போல் நான் இருந்தேன் துன்பமில்லை. உருவத்திலே வளர்ந்து விட்டேன், இன்பமில்லை இன்பமில்லை. சின்ன சின்ன இதழ் விரிக்கும் பொன்மலரே. காதல் என்னும் கதை கேட்டு மயங்கி வந்தேன், அது பாதியில் நின்றதனால் திரும்பி வந்தேன். காதல் என்னும் கதை கேட்டு மயங்கி வந்தேன், அது பாதியில் நின்றதனால் திரும்பி வந்தேன். கால்கள் போன பாதையெல்லாம் கடந்து வந்தேன், நடந்து வந்தேன். சின்ன சின்ன இதழ் விரிக்கும் பொன்மலரே. நாளை என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, இங்கு நான் பிறந்த காரணம் புரியவில்லை. நாளை என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, இங்கு நான் பிறந்த காரணமும் புரியவில்லை. ஊர்கவலை உனக்கெதற்கு, உன் கவலை யார் தீர்ப்பார்? சின்ன சின்ன இதழ் விரிக்கும் பொன்மலரே.
உன்னிடத்தில் என் கதையை சொல்லட்டுமா சொல்லி இன்னும் கொஞ்சம் கண்ணீரை சிந்தட்டுமா சாப்பிடாம கூட ரொம்ப யோசனையில இருக்குங்களே, என்ன விஷயம்? தென்மூர்த்தி, நான் உண்மையாவே சுசிலாவை காதலிக்கிறேன். ஆனா இந்த உலகத்துல பணம் இல்லாம என்ன செய்ய முடியும்? நான் இதுவரைக்கும் பணத்திலேயே மிதந்தவன், இனியும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறவன். இப்போ அவருடைய சொத்து முழுசா கைக்கு வந்து சேராது போல இருக்கு. ஏன், ஏதாவது விவகாரம் இருக்கா? ஆமாட்டா பொண்ணு, சொத்துல பாதி அவங்க அப்பா இன்னொரு பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அந்த உயிரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு கிழிச்செறிஞ்சாதான் என்னுடைய திட்டம் எந்த விதமான தடையும் இல்லாம நிறைவேறும். இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? விஜய் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும், அவ்வளவுதான். யாரா புரியாதவளா இருக்கா? நான் அந்த பொண்ணை இருக்க வேண்டாம் நான் சொல்றேன். அவளை ஆயுஷ்புரம் வச்சு நான் காப்பாத்துவேன். ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கான். பின்னையே அவன் அப்படி சொன்னா இவன் அப்படி சொன்னா நீங்க பயப்படுறீங்க. எந்த பயலுக்கு நான் பயப்படல. அந்த பொண்ணுடைய எதிர்காலத்தை பத்தி தான் நான் கொஞ்சம் பயப்படுறேன். அது வாழ வேண்டிய பொண்ணு, கல்யாணம் காட்சி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு. நம்ம வீட்டுல அந்த பொண்ணு இருக்கிறதுனால ஊர்ல எப்படி எல்லாம் கதை கட்டி விடுறாங்க தெரியுமா? இதனால அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே ஒரு சோக கதையா மாறிடுச்சுன்னா, ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. கடவுள் எல்லாம் நல்லபடியா முடிச்சு வைப்பாரு. என்னடா உடைக்கிறிய அரிசி? நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு தானே? ஆமாப்பா, அதான பார்த்தேன். கடைக்குனா நீ தான் புடைக்க மாட்டியே. அக்கா அக்கா, நான் இந்த கடைசி கொஞ்சம் எழுதி கூட எழுந்துரு. இப்ப நேரம்ல என்னக்கா இது? இந்த தெருவுல எழுத படிக்க தெரிஞ்சவன் நீ ஒருத்திதான். அதனாலதான் உங்ககிட்ட கொண்டுகிட்டு வந்தேன். முன்னாடி என்ன எழுதணும் அதை அப்படி கொண்டா. ஏன் நீ எழுதி தர்றியா? நீ நான் பள்ளிக்கூடத்து பக்கமே போகலையே. உடைக்கிறாங்களே, அங்க மாத்திரம் என்ன வாழுது? உனக்கு என்னடா தெரியும்? நான் படிச்சுட்டு இருக்கிற போது நீ பறக்கவே இல்ல. ஏன் பிறக்கல? ஏடி சிரிக்கிறா? படி. சரிக்கா, சொந்தம் கொண்டாடுற அக்கா அக்கா அக்கா. தண்ணி குடி விக்கிறியே. முத்து, முத்து, என்னப்பா அப்படி சாவாசமா உட்காந்துக்கிட்டு இருக்க? நீ என்ன எழுந்து சார் சொல்றியா? ஏன் எனக்கு ஆட தெரியாதாம்? ஆட வந்தங்க யாரா? கோதைக்கும் போடி யாராம்? ஆட வந்தங்க யாரா? அப்புறம் என்ன? சீ, உட்கார்ந்தா. ஏப்பா, பொண்டாட்டி பொண்டாட்டி அழைச்சிட்டு இருப்பியே, அந்த பொண்ணை நான் பார்த்தேன். பாத்தியா? இதா எங்க பாத்து? எங்க இந்தாயா, இந்த கடையில இங்க வேண்டாம். போய். அக்கா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நேற்றுக்கு பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தேன் இல்லையா? என்கிட்ட சொல்லிட்டா போறா, எனக்கு எப்படி தெரியும்? போயிருந்தேன். நம்ம மீனா இல்ல, மீனா எந்த மீனா? ஏப்பா, எஸ்டேட்ல வேலை செய்யறாரு. அவன் வீட்டுல நம்ம விஜயாவை பார்த்தேன். பாத்தியா? மீனா வீட்லயா? அவன் ஊர் எங்க? தெரியுங்க. இந்தாயா, அவ எங்க இருந்தா எங்க இருக்கலையா? நீ போய் மரியாதை. அக்கா, நான் என்ன சொல்றேன்? அக்கா வேணா தங்கச்சி வேணா. போறியா இல்லையா? போ. சொல்லிட்டே போயா? போயா நீ. ஐயா உங்க வீடு எங்க? என்ன சொன்னா? 4 பேர் முன்னால போடா. போடா. அக்கா எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே ஜாஸ்தி அடி மாதிரி இருக்கு. விஜயா? விஜயா, அம்மா விஜயா, எங்களெல்லாம் மறந்துட்டு நீ எங்க அம்மா போயிருந்த? கண்ணு தும்பா இறச்சி போயிட்டியே. உன்னை எங்க எல்லாம் தேடுது என் கண்ணு. யார் என்ன குத்துறீங்க? ஐயா மீனாட்சி, விஜயா உன் வீட்டுலதான் இருக்கணும்னு பார்த்து சொல்லி எழுப்ப கூடாதாடி? விஜயா பார்க்காம சரியா கிடைச்சிட்டு இருக்காது. ஞாபகாரி என்ன ஆட்டம் போடுற? டேய் முத்து, நான் ஆட்டம் ஆடுறேனடா. விஜயா, நீ சும்மா இருக்க மாட்டே? சும்மா இருந்து சொல்றானடா. அவங்கள விடுங்க. எங்க அம்மா அழுகிறத நான் இப்பதான் பாக்குறேன். டேய், ஐயா, நானும் எங்க அம்மாவும் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். வரியா? ஓஹோ, இதுக்கு தான் 2 பேரும் ஒண்ணா வந்தீங்களா? மரியாதை சொல்ற, போக வெளியில. அடியா மீனாட்சி, நான் பழைய அகிலாண்டா இல்லடி. விஜயா யாருன்னு எனக்கு இப்பதாண்டி தெரிஞ்சது. ஐயோ, இவ்வளவு நல்ல பொண்ணு அநியாயமா கொடுமைப்பட்டுக்கிறே. பாதி பாதி பாதி. பயரடா. மீனாட்சி, விஜயா கால்ல விழுந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்க அவளை எப்படியாவது வீட்டு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காடி மீனாட்சி. நீங்க காமாத்தீங்களே, போக வெளியில. வா, சரி. ஐயோ, நான் நல்லவளா ஆயிட்டேன். யார் நம்ப மாட்டேங்குவாங்களே. நல்லவன்னு நீயே சொல்லிக்கிறியா? எந்த கோயிலுக்கு வேணாலும் வா, சத்தியம் பண்ணி சொல்றேன். அடிய மீனாட்சி, விஜயாவை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வையடி. இந்தம்மா, யார் கலக்குறோம் கதையில? போவடியே.
மீனாட்சக்கா, எங்க அம்மா பேச்ச நம்பாதீங்க. அவங்க எது சொன்னாலும் பொய் சொல்ற மாதிரியே இருக்கும். நான் சொல்றேன், எனக்காக தயவு செய்து விஜயாவை எங்களோட வீட்டுக்கு அனுப்பிச்சு. முடியாது. விஜயா, ஏன் விஜயா என்ன பார்த்தா உனக்கு கெட்ட மாதிரியா இருக்கு? ஒத்துக்கிறேன், ஒரு சமயத்துல நான் வந்து பொண்டாட்டின்னு பின்னாலேயே சுத்திட்டு இருந்தேன். ஆனா நான் இப்ப அந்த முத்து இல்ல. ஓஹோ, பெரிய அறிவாளி ஆயிட்டா இருக்கும். சும்மா இருக்க, உனக்கு என்ன தெரியும்? விஜயா வீட்டுக்கு வரல, நான் எவ்வளவு நாள் சோறு திங்காம அந்த சோத்தெல்லாம் எங்க அம்மா சொல்லிருக்கிறாங்க தெரியுமா? தூங்க கூட நீங்க கண்ணு முடிச்சு எவ்வளவு நாள். விஜயா, விஜயா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்ப எப்படி இருக்கேங்கிறத நீ வேணா 4 பேரை கேட்டுப்பாரு. 4 பேரை கேட்கறத நானே சொல்றேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? விஜயா, தயவு செய்து வீட்டுக்கு வா. விஜயா, என்ன விஜயா பேசாம இருக்கிறேன்? விஜயா, நான் பைத்தியக்காரன் இல்ல விஜயா. நீ பேசாம இருக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியுது என்ன நீ சாக சொல்றேன்னு. நீ வரமாட்டியா விஜயா? நீ வரலன்னா கண்டிப்பா செத்து போயிடுவேன் விஜயா. விஜயா, நீ வரமாட்டியா? நீ வரமாட்டியா விஜயா? நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன் விஜயா. நான் உயிரோடு இருக்க மாட்டேமா விஜயா? என்ன சாக சொல்லிடுச்சு. நான் உயிரோடு இருக்க மாட்டேமா விஜயா? என் பிள்ளைய காப்பாத்தமா, வரேன்னு சொல்லமா. உன் காலில் விழுந்து கேட்கிறேன், வாயத்திறந்து சொல்லமா. என்ன விடுமா முத்து, நான் வரேன். விஜயா, கவலைப்படாத மீனா. கஷ்டம்னு எனக்கு வர்றதுக்கு இது ஒண்ணுமே இல்லை. மீனா, நான் போயிட்டு வர்றேன். வேண்டாமா, ஆமா அது வருவோம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதுக்காக ஜமக்கான போட்டு நீளமா அதுமே நடக்கிறேன். என்னமா வந்த வராம தூங்குறாங்க. நான் என்ன தூங்குனா? விஜய் கலப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காரட்டும்டா. விஜய்க்கா? விஜய், நீ ஒண்ணும் நினைச்சுக்காதமா, அவன் பைத்தியக்காரன் உனக்கு தெரியுமே. அம்மா உட்காருமா. டேய், மக்கு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கியாடா? விசிறு எடுத்து விசிறு. பாவம், ரொம்ப பசியா இருக்கும், ஏதாவது சாப்பிடுறியாங்கன்னு? பாப்பமா. ஐயோ, இந்த பாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, எந்த ஹோட்டல் இருந்து வேணும் சொல்லு, என்ன பலகாரம் வேணும் சொல்லு, உடனே ஓடி போய் வாங்கிட்டு வரேன். இவங்க செஞ்சு ஒண்ணும் சாப்பிடாத. எவன்டா சொன்னது நல்லா இருக்காதுன்னு? அவனை கூட்டிட்டு வாங்க. எப்படி கூட்டி வர? சாப்பிட்டவன் எவன் இருந்திருக்கான்? ஐயோ, நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை. விஜய், இது உன் வீடு, நீ உன் இஷ்டம் போல எங்க வேணாலும் இருக்கலாம். என்னடா இது? எங்க வேணாலும் இருக்கலாமா? ஏமா, இஷ்டம் போல இருக்கிறதுக்கு உனக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையா? அதுக்குன்னு ஒரு தனி இடம் வேணாமா? பாரு, நான் ஏற்பாடு பண்றேன், தள்ளிடு. என்னம்மா அப்படி பாக்குற? ஓஹோ, நான் பழைய அகலாண்டம் இன்னும் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? அந்த அகலாண்ட செத்து போயிட்டேன். கையில விடு, குடிச்சுக்கிறேன். ஏண்டா இப்படி விழுந்த? செத்து போயிட்டதா சொன்னீங்க. நான் விளையாட்டுக்குள்ள சொன்னேன். இதுல எல்லாம் என்னமா விளையாட்டு? நீ மேல போலாம். போமா, பயப்படாத. முத்து உன் பக்கத்திலே வரமாட்டான். ஆமா, நான் வரமாட்டேன். எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் வருவாங்க. ஏமா, நீ பரன் மேல போனா பரன் கீழே வந்துடாதா? இத பாரு, எந்த காரணத்தை கொண்டும் நீ இனிமே மேல இருந்து கீழே இறங்க வேண்டியதில்லை. என்ன வேணுமோ சொல்லு, நான் டக்கு டக்கு டக்குன்னு கூட நிக்கிறேன். இந்த மாதிரி நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். பெண்டாட்டின்னு பல்ல அடிச்சுட்டு முன்னால வரமாட்டேன். எங்க அது? இதுதான் இட்லி, இதுதான் வெங்காய சட்னி, இதுதான் தோசை. எங்க கடப்பலாரு தைரியமா சாப்பிடலாம். நானே கடைக்கு போய் கஷ்டப்பட்டு அரிசி வாங்கிட்டு வந்து அதை மாவா பண்ணி இப்ப இட்லியா பண்ணி கொண்டிருக்கேன். என்ன ஏன் யோசனை பண்ற? பாரு, எங்க அம்மா சுட்ட பலகாரத்தை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவேன்னு சொல்லிட்டு நானே கைப்பட செஞ்சு கொண்டிருக்கேன். இந்த எப்படி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. விஜயா, ஆமா, நீ ஏன்டா அங்க போன? டிஃபன் கொடுக்க வந்தேம்மா. நான் கொடுக்க மாட்டேனா? அது என்னது கையில புடவையா? நீ கட்டிக்கு போறியா? அம்மா, புடவை நல்லா இருக்குமா? எனக்கு இல்லடா, விஜயாவுக்கு. விஜயாக்கா, வேண்டா வேண்டா வேண்டா. 1 2 3. சரி, உன் வேலைக்கு போய் பாரு.
நல்ல புடவையா வாங்கிறேன். அப்புறம் என்ன? ஐயோ யோ யோ எவ்வளவு? இனிமே உனக்கு ஒரு குறையும் இல்ல. என்கிட்ட சொல்லு, சும்மா எல்லாத்தையும் டக்கு 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 டக்கு. என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? ஓஹோ, என்னடா நூறு புடவை வாங்கி கொடுக்குறாங்களேன்னு பாக்குறியா? இனிமே ஒண்ணும் கூச்சப்படாத, தைரியமா என்கிட்ட கேடு. பட்டு வேணுமா? பீதாம்பரமே கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. நான் வாங்கி தரேன், நீ ஏன் வேண்டாங்கிற? நீ வேணா பாரு, எங்க அம்மாவை பார்த்து 2 வார்த்தை சூடா கேட்டனா உடனே வரும். பாரு, அம்மா வரமாட்டாங்களே. நான் கூப்பிட்டு வந்ததே இல்லையே. கொஞ்சம் ஒரு நிமிஷம். அபகரி அபகரி அப்போ ஏன் இப்படி பாக்குற? தம்பி, காபி சாப்பிடு. எடுத்து போறாங்க. தம்பி, விஜயாவை நாம எப்படி கண்டுபிடிக்கத்தான் போறோம். ஏன் கவலைப்படுறீங்க? கொஞ்சம் சாப்பிடுங்களா? சார், இந்த லெட்டர் அங்க கிடந்தானுங்க. சரி போ. விஜயா கடை தெரிஞ்சு போச்சு. எங்க? ஆமாங்க, அந்த ஆப்பக்காரி போட்ட ஆட்டத்தை பார்த்து என் சம்சாரத்துக்கு ஒரே ஆச்சரியமா போச்சான். விஜயா விஜயான்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துதான். நம்பவே முடியலையே. இவ்வளவு நாளா விஜயா வெறுத்துட்டு இருந்தவன் எதுக்காக திடீர்னு மாறணும்? ஐயோ, அந்த பொம்பளை பெரிய பயங்கரமான பொம்பளைங்க. காரணம் இல்லாம மாறவே மாறாது. இதுல ஏதோ அம்மா வீட்டுல இல்ல பாரு. என்ன அம்மா இல்லையா? நாம ரெண்டாட்ட ஆடும். அம்மா வராங்க. வராங்க. அம்மா வீட்டுல இல்லன்னா போதும், சத்திரமா ஆக்கிடுவானு போடுது. அரே முத்துப்பியா, யார பத்தியா பையன்? முத்து கோபம் வேண்டாம், முத்து கோபம் வேண்டாம். உன்னைய அது முன்ன பின்ன தெரியாத ஆளா இருக்கா? எப்படியா என் பேரை சொல்ற? உன் பேரு என்னப்பா? ரொம்ப சின்ன பேரு. உங்க அப்பா பேரு தெரியும், பாட்டன் பேரு தெரியும். ஒண்ணு சொல்றேன், உங்க அம்மா பேரு ஆக்கப்பாரி அப்பம்மா தானே? ஆக்கப்பாரி அப்பம்மாவா? அப்பம்மா அப்பம்மா. நல்ல காலையா இது. எங்க அம்மா காதல உழுவுல உளுந்தா உன்னையே மாவா பிசைஞ்சு பணியாரமா சுட்டு உன் கையில கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குமே பாஸ். கோச்சுக்காதப்பா. உங்க அம்மா பேரு ஆப்பக்காரி அகிலா குண்டா. அகிலா குண்டா? ஆப்பாக்கா பரவாயில்லையா, ஓரளவுக்கு நீ சரியா தான் சொல்ற. அம்மா ஏயா, எப்படியா உனக்கு என் குடும்பத்து சரித்திரமே தெரியுது? எல்லாமே தெரியும்பா. ஜோசியம் தெரியுது, அது மேல எல்லாமே தெரியுது எனக்கு. இது மேல என்ன தெரியுதா? ஏயா ஜோசிக்காரா, என் மேல ஏதாவது தெரியுதா? உன் மேல சகலமும் தெரியுதுப்பா. இந்த பார், உன் வீட்டுக்குள்ள ஏன்
வாயா லடிக்கை பத்தி உனக்கு என்னையா எனக்கு எதுக்கு லட்கி உங்க கல்யாணம் ஆக போது அந்த லட்கி அந்த விஷயம் கூட அந்த புத்தகத்துல இருக்கான் இருக்கு மரியாதை இருக்கு ஜோசியக்காரா உட்கார் உட்கார் நீ கையை கேட்டா நீயா வர்றேன் நீ இரு கை குரு புடி கையாரா இது என்னையா அது கைதான் என்னையா என்னையா என்ன அது உங்க சாதி கல்யாணம் இருக்க போதுரா ஏன் ஜாதியில கல்யாணம் நடக்க போகுது ஆமாரா ஆமாரா ஏன் ஐயோ என்ன சொல்றேன் ஆமா ஏன் ஜோசியக்காரா எப்ப என் கல்யாணம் ஒரு கல்யாணம் இப்ப நடக்காதடா ஐயா பைத்தியக்காரா உனக்கு தோஷம் பிடிச்சு தொலாவது சைத்தான் பிடிச்சு சதுராடுது பீட பிடிச்சு பிச்சி 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 திங்குது அது முதல்ல தொலையணும் எங்க அம்மாவை துரத்து சொல்றியா அது பெரிய சைத்தான் பின்னாலே பாத்துக்கிறே இந்த குட்டி சைத்தானே முன்னாடி அனுப்பிச்சிடுறே எலுமிச்சை மலை இருக்குதான் எலுமிச்சை மலை அதான தினமும் தேய்ச்சி குடிக்கிற கொண்டது எலுமிச்சை மலை இருந்தா அது வேணாம் குணம் குணம் ஏது குணம் யோ இப்ப தெருவுல எவனுமே சாக மாட்டான் போல இருக்குதியா சரி இன்னும் நிறைய சாமான்கள் வேண்டியிருக்கு நான் லிஸ்ட் கொடுத்துறேன் நீ போய் தொழாதி வாங்கி பண்ணாது போயா போதியா யோ யோ சின்ன பூஜை கூட வெளியிட்டே போயிட்டே இருக்குது உங்க அம்மா பூஜைக்கு நிறைய இருக்குது உனக்கு இவ்வளவுதான் எல்லாம் வாங்கிட்டு வந்து மெதுவாவே வா நேர சுடுவாட்டுக்கு போ எங்க வேணா போறேன் நீ கல்யாணத்தை மாத்திரம் உருப்படியா நடத்தி வை போ போ வரேன் என்ன பிரிஞ்சு எங்க போனீங்க நீங்களும் இந்த ஏழையை மறந்துட்டீங்களா இல்ல விஜயா உன்னை தேடி தேடி அலைஞ்சேன் உன்னை காணாம நான் கலங்கியே போயிட்டேன் நீங்க வர மாட்டீங்களா இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வாங்க வாங்க போலாம் விஜயா நான் உன்னை கூட்டிட்டு தான் போக போறேன் ஆனா இப்ப இல்ல தங்க தங்க எல்லாரும் என்ன வேதனைப்படுத்தி வேடிக்கை பாக்குற மாதிரி நீங்களும் ஆசைப்படுறீங்க அழாத நீ இங்க இருந்தா தான் நம்மால ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும் அதுக்கு முன்னால நீ அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி சொல்ல போற என்ன சொல்ல போறீங்க நீ யார முதலாளின்னு நினைச்சிட்டு இருந்தையோ நீ யாரிடத்துல உன்னையும் அறியாம பாசத்தோட பழகினையோ அந்த நல்லவர் யார் தெரியுமா அவர்தான் உங்க அப்பா இந்த உண்மை உனக்கு தெரியாம போனதுக்கு காரணமே உங்க அம்மா தான் அவங்க எழுதின லெட்டர்
என்ன முத்து என்ன ஏன் விஜயா அடற நான் செத்துற போறேன் நானா நான் செத்தாதான் நல்லது நான் உயிரோடு இருந்தா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சதா என்னால உனக்கு தொல்லை விஜயா இல்ல முத்து இல்ல உன்னுடைய அன்பு தொல்லைய நான் என்னைக்கும் தவறா நினைச்சதில்லை என்னைக்குமே தவறா நினைச்சதில்லை முத்து இல்லம்மா நான் ஒரு குரங்கு போய் உன்னை நினைக்கிறது கூட நான் யோகிதை இல்லாதவங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு விஜயா விஜயா சாகும் போது நான் ஒண்ணு கேட்கிறேன் மறுக்க மாட்டேன் சொல்லு முத்து சொல்லு சத்தியமா சத்தியமா அப்புறம் முடியாதுன்னு மாட்டிய இல்ல முத்து இல்ல விஜயா சொல்லு முத்து சொல்லு நான் செத்த உடனே முத்து நல்லவன்னு ரெண்டு சொட்டு கண்ணீர் சொல்லுமா ஐயோ முத்து என்ன முத்து முத்து நீயா ஆமா நான் தான் என்ன நீ பாத்துட்ட இனிமே உன்னை வெளியே விட்டு வைக்க மாட்டேன் ஐயோ ட்ரை டு அவாய்ட் மிஸ்டர் சங்கர் வேற வழி இல்லாம தான் சுட வேண்டியது வந்து விஜயா அம்மா நான் ஏதாவது தவறுதா மனசுல ஒண்ணு வச்சுக்காதுமா என் மகன் இது உன் வீடு எப்ப என் கூடவே இருக்கணுமா அம்மா இந்த காட்சியை பாக்குறதுக்கு தான் மாமா துடியா துடிச்சிட்டு இருந்தாரு. இப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் தம்பி தெய்வமா இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார்.